கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு சியோன் எக்கால ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்துக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் மெல்கிசேதேக் அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாக எங்கள் அனைவரும் கண்ணோக்கி பார்த்து வரும் எங்கள் ஒன்றான மெய்தேவனே, ஒருவருக்கே துதி கனம் மகிமை எல்லாற்றும் இந்த இரவு பொழுதிலே செலுத்துக்கிறோம். இப்பொழுதும் சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒன்று கூடவும் உம்முடைய வசனங்களை சற்று நேரம் தியானிக்கவும் அதை நாங்கள் கேட்டுவிட்டு பிரயாசப்படுத்தி நடக்க தேவன் எங்களுக்கு தந்த அளவில்லாத கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற சகல தேவ பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரேயரோட தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய கரம் எங்களோடு இருந்து நாங்கள் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கு உள்ளாகாதபடிக்கு உடைய வசனங்களை அப்படியே உட்கொண்டு அதை நாங்கள் கேட்டு நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற சகோதரருக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். அவர் மறித்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வர தவறிய பிள்ளைகளுக்காகவும் வந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். தங்கு தடையின்றி அவர்கள் அனைவரும் வந்து உம்முடைய வசனத்தை கேட்டு அதை பிரயாசப்படுத்திக் கொள்ள தேவன் எங்களுக்கு சகல விதமான கிருபைகளையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, வார வாரம் இந்த ஒரு சாயங்கால வேலையில் என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, தேவனுடைய மாபெரும் சத்தியங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா பார்த்துட்ருக்குறோம். தேவனும் அவருடைய மாபெரும் கிருபையினால் நம்மளுக்கு அவருடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கிறாருன்னா நம்மளுக்காக அங்கே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு வரிசையில் ஆரம்பத்தில் வேதாகமத்தை முறையாக எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்துருப்போம். எத்தனை மெத்தட் இருந்ததுங்க? 7 மெத்தட் இருந்தது, கரெக்டுங்களா? ஸோ அதில் ஒரு மெத்தடு தான் எடுத்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம், கரெக்டுங்களா? எந்த ஒரு மெத்தட்லேருந்து ஒரு 2-3 வாரமாக பார்த்துட்ருக்குறோம். எந்த ஒரு மெத்தட்லேருந்து பார்த்துட்ருக்குறோம்? சூப்பர் சிஸ்டர். அப்படின்னா காலங்களை மையமாக வச்சு படிப்பது அப்படின்ற ஒரு மெத்தட் இருந்தது. அந்த மெத்தட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோன்னா 2 வாரமாக என்ன பார்த்தோன்னா முதலாம் உலகம் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம், கரெக்டுங்களா? முதலாம் உலகம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சுது? ஆதாம்லேருந்து ஆரம்பிச்சு ஜலப்பிரளயம் வரைக்கும் வந்தது. சூப்பர், ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் உலகத்தை வந்து இது ஏன் தேவன் அழிச்சார் அப்படின்றதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அப்படின்னா முதலாம் உலகத்தில் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும் அப்படின்றதுக்காக பார்த்தாரு, அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ 2ஆம் உலகத்துலையாவது அது வந்துச்சா அப்படின்னு தான் போன வாரம் என்ன பண்ணோம், அந்த ஒரு பாடத்தை பாகம் 1 கூட என்ன பண்ணணும்னா பார்த்தோம். போன வாரம் வந்துடுச்சுங்களா? வரல. ஸோ ஓகே, இன்னைக்கு அதே 2ஆம் உலகம் பாகம் 2ல் அந்த தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வந்துடுச்சா இல்லையா அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ இன்றைய பாடத்தை கூட நம்மளுடைய அன்பு சகோதரர் வெள்ளூரிலிருந்து வந்திருக்கும் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு வாய்ப்புக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நம்ம எந்த பாட தலைப்புக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றது ஞாபகம் இருக்குங்களா? 2ஆம் உலகத்தினுடைய எத்தனாவது பாகத்துக்குள்ள இருக்கிறோம்? 2வது பாகத்துக்குள்ள இருக்கிறோம். இப்ப எங்க நின்றுச்சு? வானத்தின்
நட்சத்திரம், கடற்கரை மணல். ஸோ அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு ரெண்டாம் உலகத்தினுடைய ரெண்டாவது பாகத்துக்குள்ள நம்ம போகணும். கரெக்டுங்களா? அப்படின்னு இந்த தொடர் பாடங்கள் எந்த வசனத்தினுடைய ஆதாரமா வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்ற ஒரு வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படின்னா ஆக்சுவலாக 3 உலகங்கள் தலைப்பில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? 3 உலகம் தலைப்பில் ரெண்டாம் உலகத்துக்கு வந்துட்டோம். ரெண்டாம் உலகத்தில் வந்து எத்தனாவது பாகத்துக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாகத்துக்குள்ள இருக்கிறோம். ஸோ 2வது பாகத்தில் எங்கே வந்து நின்றுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துச்சா எங்கேருந்து வந்துச்சுன்னா ஆதாம்லேருந்து பார்த்துட்டு வந்தோம். முதல் உலகம், 2ஆம் உலகம் அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம். பார்த்துட்டு இப்போ எங்கே யாருடைய காலப்பகுதியில் வந்து நின்றுருக்கிறோம்? ஆபிரகாமுடைய காலப்பகுதியில் வந்து நின்றுருக்கிறோம். அப்படின்னா இப்போ ஆபிரகாமுடைய காலப்பகுதியில் ஏன் வந்து நின்றுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எது வரல? தேவ பக்தி உள்ள சந்ததி இது வரைக்கும் நம்ம கண்ணில் என்ன பண்ணல, தெரிஞ்ச மாதிரி எந்த ஒரு சோடுகளும் தெரியல. ஸோ இப்போ ஆபிரகாம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தேவன் பார்த்தது மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு ஹைலைட் ஆகிருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் காமிச்ச விசுவாசத்தினால, ஈசாக்க பலி கொடுத்து துணிஞ்சதுனால தேவன் ஆபிரகாம் என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கரெக்டுங்களா? அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தை நம்ம கொடுத்தாரு. நாம் பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படின்னா ஆபிரகாம் கிட்ட கொடுத்த இந்த ஒரு ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவம் தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹைலைட் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்துல ஆபிரகாம் கொடுத்தது என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, 1 வானத்து நட்சத்திரம், 2வது கடற்கரை மணல். அப்படின்னா வானத்து நட்சத்திரம், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சந்ததி இருக்கு இல்லைங்களா, வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் அப்படிங்கிற 2 சந்ததி என்ன பண்ணுவாங்களாமா, இதான் சொல்றாரு ஆதியாகமம் 22:18, உன் சந்ததிக்குள். எந்த சந்ததிக்குள்? வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் அப்படின்ற 2 சந்ததிக்குள் இருந்து பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன பண்ணப்படும்? புரியுதுங்களா? அப்படின்னா வானத்து நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம், கடற்கரை மணல் இந்த ஆசீர்வாதம், இது 2மே யாருடைய சந்ததி? ஆபிரகாம் சந்ததி. இந்த சந்ததியை வச்சுதான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை என்ன பண்ணுவாராமா? ஆசீர்வதிப்பாராமா. அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கணும்னா எந்த சந்ததி வரணும்? வானத்துக்குரிய நட்சத்திரத்துக்குரிய சந்ததி, கடற்கரை மணலுக்குரிய அந்த ஆசீர்வாதத்துக்குரிய சந்ததி வந்தா மட்டும்தான் அந்த சந்ததி மூலமா தான் எது ஆசீர்வதிக்கப்படுது? பூமி முழுக்க சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவது நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இப்ப இந்த 2 ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருங்களா? அப்படின்னா இப்ப ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து எத்தனை விதமான சந்ததி வரணும்? வானத்து நட்சத்திரக்குரிய ஒரு சந்ததி, கடற்கரை மணலுக்குரிய சந்ததி. இந்த 2 சந்ததி வந்ததுக்கு அப்புறம் தான் எது ஆசீர்வதிக்கப்படுது? பூமியில் உள்ள சகல ஜாதிகள். அப்படின்னா இப்போ நம்ம ஆபிரகாமுக்கு அப்புறமா பிள்ளைகள் பிறக்கும் போது இந்த ஆசீர்வாதம் என்ன ஆகணும்? அப்படி அடுத்தது என்ன ஆகணும்? இந்த ஆபிரகாம் சந்ததி அடுத்து அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லணும் இல்லையா? அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லும் போது ஆபிரகாமுடைய மகன் யாரு? ஈசாக்கு. இப்ப ஈசாக்கு கிட்ட சொல்லும் போது இந்த 2 ஆசீர்வாதத்தையும் தேவன் ஈசாக்கு கிட்ட கொடுத்தாரா? இப்படி எல்லாம் பார்க்கணுமா? இது வரைக்கும் இந்த மாதிரி படிச்சதே இல்லையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, ஆபிரகாம் இந்த 2 ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. இந்த 2 ஆசீர்வாதத்துல இப்ப அடுத்து ஈசாக்கு வரும்போது ஈசாக்கு என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே மொத்தமா கொடுத்துருக்கணும்ல. என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு தான் அவருடைய மகன், நமக்கு வாக்குத்தத்தின் பிள்ளை. இப்ப ஈசாக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்துல எந்த ஆசீர்வாதம் மட்டும் ஈசாக்கு கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் இங்க ஈசாக்கு கிட்ட சொல்லும் போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல ஈசாக்கு கிட்ட சொல்லும் போது எந்த ஆசீர்வாதத்தை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன்? வெரி குட். எந்த ஆசீர்வாதம்? வானத்தின் நட்சத்திரத்துக்கு ஆசீர்வாதம் மென்ஷன் பண்ணிருக்கார். அப்படின்னா ஈசாக்குனுடைய சந்ததியில் வரக்கூடியவங்க எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க? வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா இப்ப இன்னும் பெண்டிங் எது இருக்கு? கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம் பெண்டிங் இருக்கு. அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் கொடுக்கணுமா இல்லையா? யாருடைய சந்ததியில் இருக்கிறவங்களுக்கு?
ஆபிரகாம் சந்ததியில் இருக்கும். அப்படின்னா ஈசாக்குக்கு வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அந்த கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்தை யார்கிட்ட கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஈசாக்குடைய பையன் யாக்கோபுக்கு கொடுக்குறார். எங்க வசனம் வாசிக்கலாம்? ஆதியாகமம் 28:14 வசனம். ஆதியாகமம் 28:14 வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளைன்னா அது என்ன ஆசீர்வாதம்? கடற்கரை மணல். மணல் எப்படி? மணல் எதை அடையாள தூள். அப்படின்னா இது எதை சொல்றாரு பாத்தீங்கன்னா, உன் சந்ததி யாருடைய சந்ததி? யாக்கோபனுடைய சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா இங்க யாக்கோபுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதமா இல்ல கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதமா? கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம். அப்படின்னா இப்ப அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஈசா கிட்ட கொடுத்தது வானத்து நட்சத்திரம், யாக்கோபு கிட்ட கொடுத்தது கடற்கரை மணல். அப்படின்னா யாக்கோபனுடைய சந்ததியில் வரக்கூடிய ஜனங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களா இருப்பாங்க? கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இருப்பாங்க. அப்படின்னா இப்ப நம்ம எந்த பாயிண்ட்டுக்குள்ள போலான்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு அப்படியே வைக்கலாம். இப்ப யாருக்கிட்ட வந்துட்டோம்? யாக்கோபுக்கு வந்துட்டோம். இப்ப யாக்கோபுக்கு கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம்னா, இப்ப யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? வெரி குட், இஸ்ரவேல். அப்படின்னா இஸ்ரேல் அப்படின்ற பேர் வந்துச்சு. அப்படின்னா யாக்கோபுக்கு எத்தனை பசங்க? 12 பசங்க. அப்படின்னா அந்த 12 பிள்ளைகள், யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் 12 பிள்ளைகளா இல்ல, அது என்னவா மாறிச்சு? 12 கோத்திரமா மாறிச்சு. கரெக்டுங்களா? 12 கோத்திரத்தை தான் எங்க போய் செட்டில் பண்ணார் தேவன்? இந்த 12 பிள்ளை யாக்கோபுடைய 12 பசங்க 12 கோத்திரம் மாறிச்சு. அந்த 12 கோத்திரம் எங்க போய் செட்டில் பண்ணார்? எகிப்தா. எங்க போய் செட்டில் பண்ணார் அப்படின்னு கேட்கிறேன். எங்க போய் செட்டில் பண்ணார் பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்துல போயிட்டு இந்த 12 கோத்திரத்துக்கு லேண்டை பிரிச்சு கொடுத்தாருங்களா? சோ அப்படின்னா யோசுவா மூலம் பிரிச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா? அப்படின்னா இந்த ஒரு தேசம் யாருடைய தேசம்? இப்போ இது பிரிச்சு கொடுத்ததுக்கு யாருடைய தேசம்? இது என்னன்னு சொல்றோம் நம்ம? இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய தேசம். அப்படின்னா இஸ்ரேல் யாரு? யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இஸ்ரேல். அப்படின்னா யாக்கோபுடைய 12 பசங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபுடைய பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாக்கோபுடைய சந்ததியில் வந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டுச்சு? கானான் தேசம் கொடுக்கப்பட்டுச்சு. கரெக்டா? கானான் தேசம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இந்த 12 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர். அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க? 12 பசங்கள்ல ஒருத்தரை குழியில தூக்கி போட்டாங்க. யாரை போட்டாங்க? யோசேப்பை போட்டாங்க. அவங்க சகோதரர் தூக்கி யோசேப்பு குழியில போட்டாங்க. குழியில போட்ட உடனே அவங்க நினைச்சாங்க வித்துட்டோம், குழியில போட்டு வித்துட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா யாரே சகோதரர்கள் வெறுத்து தூக்கி வீசினாங்களோ அதே பிள்ளை எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல போய் அடிமையா போறாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 41:40 வசனம். நமக்கு நல்லா தெரியும், இவர் அடிமையா போன அவர் அடிமையா இல்ல, தேவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, யோசேப்ப அவருடைய குணலட்சணத்தை பார்த்து அந்த யோசேப்பை தேவன் உயர்த்தாரு. எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 41:40. ஆதியாகமம் 41:40 வசனம். நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவுள். யார் கொடுக்கறது? யார் யாரை பார்த்து சொல்றது? பார்வோன் ராஜா யாரை பார்த்து சொல்றாரு? வித்து போட்டாங்க பாத்தீங்களா, சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டு வித்து போட்ட அந்த யோசேப்பு தேவன் உயர்த்தார். எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தார் பாத்தீங்கன்னா, பார்வோனுக்கு அடுத்தபடியா எல்லாரும் யார் என்ன பண்ண, யாரு கீழே இருக்கணும்? யோசேப்பு கீழே இருக்கணும். யோசேப்பினுடைய அனுமதி இல்லாம யாருமே கையோ காலோ என்ன பண்ணக்கூடாது, அசைக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பவர் யார் கிடைச்சிச்சு? இன்னும் சொல்ல போனா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யார் இருக்கிறது? யோசேப்பு இருக்கிறார். சோ நமக்கு நல்லா தெரியும், யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கிறார் பார்வோன். அந்த பஞ்ச டைம்ல அந்த தானியங்களை சேகரிக்கிற ஒரு பொறுப்பு. அந்த டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பஞ்சம் எல்லா தேசத்துல வருது, எல்லா தேசத்துலயும் வருது. இப்ப எகிப்துல யோசேப்பினுடைய கைடன்ஸ்ல என்ன பண்ணுச்சு? தானியங்கள் சேகரிக்கப்பட்டுச்சு. இப்போ எல்லா தேசத்துலயும் பஞ்சம் வருதுன்னா எங்கேயும் வந்துருச்சு பஞ்சம்? எகிப்துல சேகரிச்சிட்டாங்க. எங்க வந்துச்சு பஞ்சம்? கானான் தேசத்துல வந்துச்சு பஞ்சம். கானான் தேசத்துல பஞ்சம் வந்ததுனால அந்த பஞ்சத்துல இருக்கக்கூடிய கானான் தேசத்துல யார் இருக்கிறது? யாக்கோபுடைய சகோதரர்கள், சாரி யோசேப்புடைய சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க பஞ்சத்துக்காக தானியம் எங்க கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க பாத்தீங்கன்னா, எகிப்தில் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு இப்ப எங்க போறாங்க?
எகிப்துக்கு போறாங்க. சோ வசன வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 41:57 வசனம். 57ஆம் வசனம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். சோ வந்திருப்பாங்கல்ல தானியம் வாங்குறதுக்கு. வாங்க வரும்போது அவங்க இவர்தான் யோசேப்பு கண்டுபிடிச்சிக்க முடியுமா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாங்க, வித்து போட்டாங்க, தெரியல. ஆனா யாரை கண்டுபிடிச்சிட்டாரு? யோசேப்பு அவன் சகோதரரை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா சகோதரர் யாரை கண்டுபிடிக்க முடியல? யோசேப்பை கண்டுபிடிக்கல. ஆனா யோசேப்பு எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு? ராஜாவுக்கு, பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல மிகப்பெரிய ஒரு கேரக்டர். என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. சாதாரண கேரக்டர்ல அந்த மாதிரி காமிச்சனால தேவன் என்ன பண்ணிருக்காரு, லிஃப்ட் பண்ணிருக்கிறாரு. இப்போ இவங்களை பார்த்த உடனே யாருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்புக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா என்ன பண்ண முடியல யோசேப்புனால, நான் தான் உங்களுடைய பிரதர் அப்படின்னு சொல்ல முடியல. கொஞ்ச நாள் ஆகுது. ஆனா என்ன பண்ண வேண்டியது ஒரு அவளால் என்ன பண்ண தாங்க முடியல. இதை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர் தெரியல. அதுக்கு நமக்கு சரி ஹிஸ்டரி நமக்கு நல்லா தெரியும். அவர் தனியாக கூப்பிட்டு இவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி பேசுறாரு. அப்படி பேசும்போது அந்த இடத்துல யோசேப்பு போயிட்டு தன் சகோதரர்கிட்ட, நான் தான் உங்களுடைய சகோதரனாகி யோசேப்புன்னு சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? யோசேப்பு இங்க எங்கேயாச்சும் பழி வாங்கினார் அவங்க சகோதரர்களை? பழி வாங்கிட மாட்டேன். எக்ஸ்ட்ரீமா லவ் காமிச்சிருப்பாரு. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அவரை வெறுத்தாங்களோ அதை விட பல மடங்கு நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க மேல அன்பு காமிச்சிருப்பாரு. ஆனா யாருக்கு ஷேமா இருந்திருக்கும்? எவ்வளவு ஷேமா இருந்திருக்கும்? ஆனா அந்த டைம்ல சகோதரர்லாம் வெக்கப்பட்டு ஃபீல் பண்ணி, சே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது யாருமே சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். நல்ல தேவன் மேல் விசுவாசத்துல கேரக்டர் வளர்ந்த யோசேப்பு அந்த சகோதரரை பார்த்து என்ன சொல்லாரு பாத்தீங்கன்னா, பிரதர்ஸ் நீங்க என்ன பண்ண வேண்டாம், அழுவ வேண்டாம். ஏன் அழுவாதீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன விட்டு போடல, நீங்க இங்க எகிப்துல இங்க அடிமையா விட்டு போறதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க. ஆனா தேவன் என்ன பிளான் பண்ணாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:7. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். என்ன மாதிரி ஒரு ஃபெய்த் பாத்தீங்களா? என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே நம்மள தான் சொல்லும், நீங்க தான் என்ன வித்து போட்டீங்க யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் பாத்தீங்களா எங்களை எப்படி உயர்த்தினார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, வித்து போடுறதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பஞ்சம் வரும், இந்த பஞ்சத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக தேவன் முன்னாடியே என்ன பண்ணிருக்கிறார், என்ன இங்க அமைச்சிருக்கிறார். நீங்க இதை பத்தி நினைச்சு என்ன பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களை ஆறுதல் படுத்தி அவங்க என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் பண்றாரு. என்கரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த அந்த ஒரு இடத்துல கேதர் ஆயிருப்பாங்கல்ல, எவ்வளோ வருஷம் கேப்பு, கட்டி தழுவி அந்த அன்பின் முத்தத்தோட கண்ணீரோட அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு பரிமாற்றம் நடந்திருக்கும். இப்ப இது யாருக்கு தெரியல, இன்னும் உயிரே வச்சிருந்த யாக்கோபுக்கு இன்னும் தெரியல. இன்னும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க யாக்கோபுக்கு சகோதரர் போய் சொல்றாங்க, அப்பா உங்களுடைய பையன் யோசேப்பு இன்னும் ஆகல, சாகல, உயிரோட இருக்கிறாரு, வாங்க கூப்பிட்டாரு. எகிப்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறாரு, வர சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே யார் ஓடி இருக்கணும், யார் ரொம்ப ஆவலோட கிளம்பிட்டா வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபும் அவங்க சகோதரர்களும் எகிப்து கானான் தேசத்துல இருந்து இப்ப எங்க வராங்க, எகிப்துக்கு வராங்க. வந்து பார்த்துருப்பார்ல யோசேப்ப, யாக்கோபு எப்படி இருந்திருக்கு அந்த அந்த சினாரி திங்க் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா யாக்கோபு நேசிச்ச ஒரு மனைவி யாருங்க, ராகேல். அவங்களுக்கு பிறந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு. உண்மையிலே கட்டி தழுவி இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பின் அந்த பரிமாற்றம், தகப்பன் பிள்ளை அந்த ஒரு அன்பின் பரிமாற்றம் அங்க இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யோசேப்பு என்ன பண்ண பாத்தீங்கன்னா, யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சகோதரியும் எங்க செட்டில் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க செட்டில் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எகிப்துல வந்து செட்டில் பண்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு தேசத்துல என்ன பண்றாங்க, எகிப்துல ஒரு இடத்துல உங்களை பாதுகாக்க நல்லா இருக்கிறதுக்கான ஒரு இடத்த நான் செட்டில் பண்ண சொல்லி செட்டில் பண்ணி வச்சிட்டார். ஸோ செட்டில் பண்ணி வச்சோடனே யோசேப்புக்கு வயசு ஆக 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 யோசேப்பு ஒரு விஷயத்தை தன் சகோதரருக்கு சொல்லணுன்ற ரொம்ப ஆவலோட இருந்தார். என்ன ஆவலோட இருந்தார் பாத்தீங்கன்னா, இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா யோசேப்பு அண்டர்ல. சோ வந்திருக்கிற இந்த இஸ்ரேலர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சகோதரர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா,
இதுதான் உங்களுடைய சொந்த தேசம் நினைச்சிடாதீங்க. இது டெம்பரவரியா தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்முடைய சொந்த தேசம் இது இல்ல. தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானான் தேசத்துக்கு நாம் போய் என்ன பண்ண, கண்டிப்பா ஒரு நாள் சேரணும். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது. என்ன விசுவாசம் பாருங்க தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல. யோசேப்புக்கு சொல்றாரு, தன் சகோதரன் நோக்கி, நான் என்ன பண்ண போறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன், கண்டிப்பா தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு, நிச்சயமா வந்து பாப்பார், சந்திப்பாரு. சந்திச்சு நீங்க இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். இப்ப யோசேப்பு சொல்லிட்டு என்ன ஆயிட்டாரு, மரிச்சிட்டார். இப்ப யோசேப்பு மரிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு யாக்கோபுடைய இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிருப்பாங்க, நல்லா பழுகி பெருகி இருப்பாங்க இல்லையா. பழுகி பெருக 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 யாருக்கு பயம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வோன் ராஜாக்கு பயம் வந்துட்டு, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன், யோசேப்புன்னு ஒருத்தர் இந்த ஸ்தானத்தில் இருந்தார்ன்றது அந்த ஒரு அறிவே இல்லாத ஒரு டைம்ல ஒரு பார்வோன் வந்து பாக்குறாரு, யாருப்பா இந்த ஜனங்க, எவ்வளோ பெரிய ஜனங்களா கூட்டமா இருக்குது, கொஞ்சம் விட்டோம்னா யாரே ரூல் பண்ணிடுவாங்க, இவங்க நம்மளே ரூல் பண்ணிடுவாங்க, இந்த ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது, பெருக விடக்கூடாது, இவங்களை சும்மா விடக்கூடாது, ஃப்ரீயா விடக்கூடாது. இம்மிடியட்டா அந்த பார்வோன் என்ன கட்டளை கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் என்ன பண்ண, ஒடுக்கு, எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ ஒடுக்கு. அப்படி ஒடுக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்னு பார்த்தா, என்னதான் ஒடுக்குனா கூட, என்னதான் வேலை போல அதிகமா கொடுத்தா கூட அவங்களுடைய ஜெனரேஷன் என்ன ஆயிட்டே இருக்குது, பெருகிட்டே இருக்குது. அடுத்த கட்டளை பார்வோன் கொடுக்கிறார், இதுக்கப்புறம் இந்த ஜெனரேஷன் பெருக கூடாது, அதனால இம்மிடியட்டா மருத்துவச்சி ஆள் அனுப்பி என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, எபிரேய ஸ்திரீகள் யாரெல்லாம் பிள்ளைகள் பிறக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, கொன்றுங்க. அதையும் கட்டளை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தாலும் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அது மாதிரி பண்ணாம போயிட்டாங்க. ஆனா பார்வோன் ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டளை கொடுத்துட்டார், என்ன பண்ணுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, கொன்றுங்கன்னு சொல்லும் போது அதுல இருந்து தப்பிச்சு ஒரு நாணல் பெட்டியில வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மோசே. அந்த நாணல் பெட்டியில வந்த அந்த மோசே குழந்தைய என்ன பண்ண தப்பிச்சு வந்தவர். வந்த எந்த குழந்தைகள்ல கொல்ல நினைச்சாரோ அதே குழந்தை எங்க வளருது, பார்வோனுடைய அரண்மனையிலேயே வருது. வளர்ந்து பின்னாடி பார்வோன் முன்னாடி வந்து நிக்குது. யாருங்க அவரு, மோசே, சூப்பர் ஹீரோ. வந்து நின்று சொல்றாரு, தேவனுடைய ஜனங்களை வெளியே விடு, நாங்க யாருக்கு போய் பலி செலுத்தணும், தேவனுக்கு போய் பலி செலுத்தணும், எங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணல அவரு, உடனே பார்வோன் அப்படிங்களா, சரி என்ன பண்ண மோசே, கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாரா? இல்ல, என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, நோ, என்ன பண்ண முடியாது, அனுமதி, உங்களை எல்லாம் அமிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? உடனே தேவன் மோசேன் மூலமா வாதைகளை அனுப்பினார். எத்தனை வாதைகளை அனுப்பினாரு? 10 வாதைகள் அனுப்பினார். ஒவ்வொரு வாதை வரும்போதும் யாருடைய ஹார்ட் மெல்ட் ஆகும், யாருடைய இருதயம் ஃபர்ஸ்ட் இலகாகும், மறுபடியும் கடினமாகும். ஒவ்வொரு வாதை கொடுக்க அவருடைய ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக ஆரம்பிச்சு. ஆனா ஒரு வாதையை கொடுத்தாரு பாருங்க, அந்த வாதையில அவருடைய ஹார்ட் கல்லான ஹார்ட் அப்படி சுக்குநூறா உடைஞ்சு. எந்த வாதை? தலச்சின் பிள்ளை சங்காரம். தலச்சின் பிள்ளை சங்காரன்ற வாதை கொடுத்த உடனே இம்மிடியட்டா எகிப்தில் இருக்கிற தலச்சின் பிள்ளை முதல் எல்லா மிருக ஜீவன் தலச்சின் எல்லாத்தையும் என்ன பண்ணார், சங்காரம் பண்ணிட்டார். சங்காரம் பண்ண உடனே பார்வோன் மோசை கூப்பிட்டு, இம்மிடியட்டா ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காதீங்க, என்ன பண்ணுங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் மோசேனுடைய வழி நடத்தது மூலமா ஒட்டுமொத்த இஸ்ரவேல் எதிலிருந்து வெளியே கிளம்புனாங்க, எகிப்திலிருந்து வெளியே. இதனுடைய சம்பவம் ஒரு ஹிண்ட் பார்த்து ஞாபகங்களா? எதுல? ஹவு டு ஸ்டடி த பைபிள்ல ஒரு ஹிண்ட் பார்த்தோம், அந்த தலச்சின் பிள்ளை சங்காரப்போ பஸ்கா ஆட்டுக்குடி அடிக்கப்பட்ட சம்பவத்தை. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்தாங்க. சோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா எதுல தான் டிராவல் பண்ணணும், இப்போ எதுல போனோம்? ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு போல நினைச்சிருக்கீங்களா? எதுல இருக்கிறது இது பிரதர்? இதெல்லாம் லிட்ரல் நிஜம், கரெக்டா இல்லைங்களா? இது கதையா? இது ஏதோ புராண கதைகளா? இல்ல, இது நிஜமாவே தேவன் நடத்தினாரு.
அதே நேரத்துல இவங்க வராங்க, முன்னாடி எது நிக்குது? செங்கடல் நிக்குது, வழி இல்லை. ஆனா தேவன் மோசேக்கு சொல்றாரு, வழி இல்லையா மோசே, கவலைப்படாத, இந்த செங்கடலை பிளந்து என்னுடைய ஜனங்கள் என்ன பண்றேன், நானு வழி விட வைக்கிறேன். யாருடைய ஜனங்க அவங்க? என்னுடைய ஜனங்க. வழி விட்டு அனுப்புனாரு. வனாந்தரத்துல குளிர் இருக்கும், அதுக்கு அக்னி ஸ்தம்பம், வெயில் இருக்கும், அதுக்கு மேகஸ்தம்பம் கூப்பிட்டு சாதாரண ஒரு ப்ரிவிலேஜில் கூட்டிட்டு போனது தேவன். ஆக்சுவலா வசனம் ஏசாயால நீங்க போய் பார்க்கும்போது, தகப்பன் தன் பிள்ளையை தூக்கிட்டு போன மாதிரி யாரை தூக்கிட்டு போனாராமா? இஸ்ரேல் ஜனங்களை தூக்கிட்டு போனாராமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ் அழுக்காகல, அவங்க செப்பல் தேயில. அப்படின்னா இவ்வளோ தூரம் பிள்ளைன்ற ஸ்தானத்தை கொடுத்து தேவன் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் அவங்களை அப்படியே வனாந்தரத்து வழி நடத்தி வந்தார். ஆனா வழி நடத்தி வரும்போது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. யார் மேல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க மேல. என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, நான் இவ்வளவு தூரம் இவங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒரு தேவனா இருந்து ஒரு தகப்பனா இருந்து நான் இவங்களுக்கு எல்லாம் ஃபேவர் பண்ணிட்டு இருக்கிறேன், இவங்க நான் சொல்ற மாதிரி கேட்பாங்களான்றது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு மோசே கிட்ட தேவன் கேட்கிறாரு. அப்போ மோசே மூலமா தேவன் யார்கிட்ட பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கிட்ட கேட்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. அப்படின்னா தெளிவாங்க சொல்லிட்டார். என்ன கேட்டார் பாத்தீங்கன்னா, தேவன் கேட்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைய சொன்னது அப்படியே என்ன பண்ணும், கீழ்ப்படினோம். கேட்டு என்னோட உடன்படிக்கையை கை கொண்டீங்கன்னா, நான் போடக்கூடிய உங்ககிட்ட போடக்கூடிய உடன்படிக்கையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு யாரா இருக்கிறீங்க, சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அப்படின்னா நான் அப்பா, இந்த பூமியெல்லாம் எனக்கு சொத்து, ஆனா நீங்க மட்டும் என் பேச்சு கேட்டு என்னுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா இந்த சொத்தெல்லாம் யாரு கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் சொன்ன உடனே இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, கீழ்படிறன்னு சொன்னாங்களா, கீழ்படி மாட்டேன்னு சொன்னாங்களா? கீழ்படிறன்னு சொன்னாங்க. கீழ்படிறன்னு சொன்னாங்கன்னு அர்த்தம், நீங்க அப்பா தான், நாங்க உங்களுக்கு யாரு தான், பிள்ளைதான்றத நாங்க இதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை வச்சு காமிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டு, ஆனா ஆண்ட வேலை தேவனை தூக்கி வீசிட்டு எதை வச்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொன் கன்று குட்டியை வச்சுட்டாங்க. வச்சுட்டு, தேவனே நீங்க எனக்கு அப்பா இல்ல, எகிப்தில் வழி நடத்து வந்தது நீங்க இல்ல, இதுதான் எங்களை வழி நடத்திட்டு வந்துச்சு, இந்த பொன் கன்று குட்டி தான் எங்களை வழி நடத்தி வந்துச்சு, இதுதான் எங்களுடைய கடவுள் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு யார் போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனே தூக்கி வீசுற அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட், நம்ம இஸ்ரேல் ஜனங்களுடைய மைண்ட் செட் போயிடுச்சு. அது நமக்கு நல்லா தெரியும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வனாந்தரத்துல சுத்த வச்சார். ஏன் வனாந்தரத்தில் சுத்த வச்சார்னு பாத்தீங்கன்னா, இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தார் எகிப்துல இருந்து, எங்க செட்டில் பண்றதுக்கு, கானான் தேசம் செட்டில் பண்றதுக்கு. இப்ப கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி கானான் என்ன பண்ணாங்க, வேவு பார்த்தாங்க. எத்தனை பேர் போய் வேவு பார்த்தாங்க? 12 பேர் போய் வேவு பார்த்தாங்க. வேவு பார்த்துட்டு வந்து கானான் தேசம் எப்படி இருக்கு வேவு பார்த்துட்டு வந்து சொன்னாங்கல்ல 12 பேர். எத்தனை பேர் நற்செய்தி சொன்னாங்க, எத்தனை பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க? 2 பேர் நற்செய்தி, மெஜாரிட்டி துர்ச்செய்தி. எவ்வளவு பேர் தான் நற்செய்தி? 2 பேர் தான் நற்செய்தி. எதுக்கு மவுஸ் இல்ல? ஆனா 2 பேர் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை, அதான் ட்ரூத். கரெக்டா? அப்ப மைனாரிட்டி சொல்றது ட்ரூத், மெஜாரிட்டி சொல்றது பொய். கரெக்டுங்களா? அப்படின்னா எதை நம்பினாங்க எல்லாருமே? இவ்வளோ பேர் சொல்றாங்க அது நம்புறதா? ஏதோ கொஞ்சம் பேர் 2 பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை நம்புறதா? அப்படின்னா இந்த மைண்ட் செட் தான் நமக்கும் வந்துடும். சில நேரத்தில் எப்படி வந்துடும், ஏதோ கொஞ்சமா இருக்கிற சத்தியம் உடனே நமக்கு டவுட் வரும். அவ்வளோ பேர் கேட்குறாங்க படிக்கிறாங்க, அது இல்லையா சத்தியம்? இவ்வளோ கொஞ்சம் நம்ம எல்லாரும் கொஞ்சமாக தான் வந்து கேட்டுக்கிறோம். இப்போ நம்ம எதை பார்த்துருக்கிறோம்? சத்தியத்தை பார்க்குறோம். அப்படின்னா சத்தியத்தை பார்க்க உண்மை தெரிஞ்சுக்க எதை நம்ப ஆரம்பிக்கணும்? நம்ம சத்தியத்தை அறிய என்ன பண்ணணும்? சத்தியத்தை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். அங்கே என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி துர்ச்செய்தி சொன்னாங்க. என்ன பண்ணல? எல்லா ஜனங்களும் யாரை நம்பிட்டாங்க? யாரதை நம்பிட்டாங்க? துர்ச்செய்தியை நம்பி என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, எதில் போல கானான் தேசத்துக்கு போல எதில் அழிஞ்சிட்டாங்க? வனாந்தரத்தில் அழிஞ்சிட்டாங்க. கரெக்டா?
ஆனா அதுக்கப்புறம் தேவன் சொல்லிட்டாரு, எப்போ நீங்க இதை விசுவாசிக்கலையோ அதோட நீங்க எதுல போய் சேர மாட்டீங்க, கானான் தேசத்துல போய் சேர மாட்டீங்க. அப்படின்னு யார் மட்டும் விசுவாசிச்சது? யோசுவா காலேப். அவங்க 2 பேர் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. அவங்க 2 பேர் மட்டும் போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல, எகிப்திலிருந்து வந்தவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. எகிப்திலிருந்து வந்த ஜனங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வனாந்தத்தில் பிறந்த பிள்ளைகள், அவங்க எதுல போனாங்க? கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. யாருடைய வழி நடத்தது இல்ல? யோசுவாவுடைய வழி நடத்தல. நேரா போனாங்க. போனோன்னு எங்க செட்டில் பண்ணிட்டார் யோசுவா? கானான் தேசத்துல செட்டில் பண்ணிட்டார். தேசத்தை பிரிச்சு கொடுத்துட்டார். பிரிச்சு கொடுத்த உடனே அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பிரச்சனை வருமா வராதா? அந்த பிரச்சனையை தீர்க்கணுமா இல்லையா? தீர்க்கத்துக்கு யாரை ஏற்படுத்தினார்? ஒரு நியாயம் வேணும் இல்லைங்களா? அந்த நியாயத்தை தீர்க்கத்துக்கு யாரை வைக்கிறார்? தேவன் நியாயாதிபதிகளை வைக்கிறார். அப்படின்னா முதல் நியாயாதிபதி யாரு? முதல் நியாயாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா யோசுவா. அவர்தான் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணி பிரிச்சுட்டு அவர்தான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜு. முதல் நியாயாதிபதி யோசுவா. கடைசி நியாயாதிபதி யாருங்க? கடைசி நியாயாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல். வெரி குட். அப்படின்னா எவ்வளவு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 வருஷம் நியாயாதிபதிகள் அவங்கள வழி நடத்தினாங்க. ஸோ முதல் நியாயாதிபதி யோசுவா, கடைசி நியாயாதிபதி சாமுவேல். அப்படின்னா இப்போ எதை தான் யாருடைய சந்ததியை பார்த்துனுக்குறோம்? நம்ம யாருடைய சந்ததியை பார்த்துனுக்குறோம்? யாக்கோபுடைய சந்ததியை பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அந்த யாக்கோபுடைய சந்ததி யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க லைஃப்ல நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு வந்துடும். கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகள் யோசுவா, கடைசி நியாயாதிபதி சாமுவேல். இப்ப கடைசி நியாயாதிபதியா சாமுவேல் இருக்கும்போது தான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமுவேல் கிட்ட வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு யார் வேணும் பாத்தீங்கன்னா ராஜா வேணும்னு கேட்கறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் இல்ல? ராஜா இல்ல. வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதி 21 வசனம். நியாயாதிபதிகள் 21 25 அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்படின்னா அப்ப ராஜா இல்லாதனால அப்ப நம்ம நல்லா தெரியும். அப்ப நியாயாதிபதி என்ன பண்றாங்க? வழி நடத்தினாங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட எனக்கு ராஜா வேணும்னு கேட்டோடனே யாருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு? பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தான் நியாயம் விசாரிச்சுக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நீங்க வேண்டாம், எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஃபீல் ஆன அவர் போய் தேவன்கிட்ட சொல்றாரு. தேவன்கிட்ட சொன்ன உடனே தேவன் சொல்ற, சாமுவேல் ஃபீல் பண்ண வேண்டியது நீ இல்ல, நான் தான். ஏன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 8 6-7 வரைக்கும். 1 சாமுவேல் 8 வசனங்கள் 6 மற்றும் 7. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். சாமுவேல் தேவன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றார். வாசிங்க அப்படியே. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல. என்ன சொல்றாருன்னா தேவன் சாமுவேலை கூப்பிட்டு, சாமுவேல் அந்த ஜனங்க என்ன கேட்கறாங்களோ என்ன பண்ணு செய். அப்படின்னா அவங்களுக்கு ராஜாவை என்ன பண்ணு நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏற்படுத்துன்னு சொல்லும் போது அடுத்து சொல்றாரு, சாமுவேல் உன்னை தள்ளல. வாசி எப்படி தொடர்ந்து, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார். ஆக்சுவலா இந்த வசனத்துல தேவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா யார் இருக்குது? நான் தான் இருந்தேன். நான் தான் இவங்களை ராஜாவா இருந்து அரசாட்சி பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆனா இப்ப எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, என்ன ராஜாவா அவங்களை வச்சுக்கிறதுக்கு இல்ல, விருப்பம் இல்லை, என்ன தள்ளிட்டாங்க. யார கேட்கறாங்க? ஒரு மனுஷன் இருந்து ராஜா வேணும்னு கேட்கறாங்க. சாமுவேல் என்ன பண்ணு, அதன்படி செய். இப்ப சாமுவேல் போயிட்டு சொல்றார். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நீங்க சொல்றதுக்கு அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ராஜா வந்தா என்னென்ன பண்ணுவார்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் போய் சொன்னார். சொன்ன உடனே சொல்லிட்டே இருக்கிறார் சாமுவேல். உடனே அங்க இருக்கிற மூப்பர்கள், சாமுவேல் இதுக்கு மேல சொல்ல வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, இம்மீடியட்டா எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது ஒரு ராஜாவை ஏற்படுத்துறார். அந்த ராஜா யாரு? சவுல் ராஜா. அப்படி முதல் ராஜாவாகிய சவுல் எத்தனை வருஷம் ரூல் பண்ணார்? முதல் ராஜா சவுல். சவுல் ராஜா எத்தனை வருஷம் ரூல் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ், 40 வருஷம் அரசாட்சி பண்ணியிருப்பார். சோ சவுல் ராஜாக்கு அப்புறம் யார் ராஜாவானது? தாவீது ராஜா. அவர் எத்தனை வருஷம்? 40 வருஷம். அதுக்கப்புறம் தாவீது ராஜாக்கு அப்புறம் சாலமோன். அவர் எவ்வளவு வருஷம்? அவரும்
40 வருஷம். அப்படின்னா இஸ்ரேல் ராஜாக்கள்ல ஃபர்ஸ்ட் 3 ராஜா இருக்காங்க பாத்தீங்களா? முதல் ராஜா சவுல், தாவீது, சாமுவேல், சாலோமோன். இவங்க 3 பேருமே எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணியிருப்பாங்க? 40 40 40. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே 12 கோத்திரத்தையும் முழுமையா அரசாட்சி பண்ணியிருப்பாங்க. 12 கோத்திரத்தையும் முழுமையா அரசாட்சி பண்ணியிருப்பாங்க. சாலமோனுக்கு அப்புறமா 12 கோத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 2ஆ உடைஞ்சிச்சு. எப்படி? 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் உடைஞ்சிச்சு. அது எது 2 கோத்திரம்? யூதாவும் பெஞ்சமினும் தனியா வந்துட்டாங்க. 10 கோத்திரம் தனியா போயிடுச்சு. யூதா பெஞ்சமின் 2 கோத்திரம் எருசலேமை தலைநகரம் வச்சுட்டு அங்கே இருந்துட்டாங்க. 10 கோத்திரம் சமாரியாவை தலைநகரம் வச்சு தனியா போயிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த 12 கோத்திரம் 2ஆ உடைய ஆரம்பிச்சு. அப்படின்னா இந்த ராஜாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா? ராஜாக்கள், இந்த ராஜாக்களுடைய மொத்த காலப்பகுதி, ராஜாக்கள் யாரு? ஃபர்ஸ்ட் ராஜா சவுல்ல இருந்து கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜா வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 513 வருஷம். பிரதர், இடையில வருஷம் போடுறீங்களே, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிது அப்படின்னா எத்தனாவது கிளாஸ்ல வரும்? 40வது கிளாஸ்ல வரும். அப்படின்னா அந்த கிளாஸ் வரைக்கும் என்ன பண்ணணும்? இதே ஒரு ஆர்வத்தோட, இதே ஒரு வாஞ்சோட என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். அப்படின்னா இப்போ 12 கோத்திரம் பிரிச்சுங்களா? 2ஆ பிரிஞ்சுல, 10 கோத்திரம் தனியாவும் 2 கோத்திரம் தனியாவும் பிரிஞ்சு. அப்படி பிரிஞ்ச கோத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல புறஜாதி ராஜாக்கள் வந்து சிறைப்பிடிச்சுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனு கீழ்ப்படியாம போக 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 தேவன் என்ன கொடுத்தாரு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல, எப்ப நீங்க என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போறீங்களோ அப்போ புறஜாதி ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களே சிறைப்பிடிச்சுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த கோத்திரத்தை சிறைப்பிடிச்சுன்னு போனான்னு பாத்தீங்கன்னா 10 கோத்திரம் இருக்கு பாத்தீங்களா? 10 கோத்திரம். அந்த 10 கோத்திரத்தை அசீரிய ராஜாவாகிய சல்மனேசார் அப்படின்னு ஒரு ராஜா வந்து 10 கோத்திரத்தை சிறைப்பிடிச்சுன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் மீதி எத்தனை இருக்கு? 2 கோத்திரம் இருக்கு. அந்த 2 கோத்திரம் எது? யூதா, பெஞ்சமின். இந்த 2 கோத்திரத்தை யார் சிறைப்பிடிச்சுன்னு போனது? யார் சிறைப்பிடிச்சுன்னு போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார். என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கோத்திரத்து தலைநகரம் எது? எருசலேம். அந்த எருசலேம் தான் யார் ஆலயத்தை கட்டினது? சாலமோன் ராஜா ஆலயம் கட்டினார் இல்லைங்களா? அப்படி இந்த 2 கோத்திரம் கண்ட்ரோல் தான் இந்த ஒரு சாலமோன் தேவாலயம் இருந்துச்சு. அது எப்படி கட்டியிருந்தாருங்க? சாலமோன் தேவாலயம் ஃபுல்லா எதுனால இருந்துச்சு? ஃபுல் கோல்டு. கரெக்டுங்களா? ஃபுல் கோல்டு, தங்கத்தை உருக்கி என்ன பண்ண ஊத்திருந்தார். அப்படின்னா இப்ப இந்த நேபுகாத்நேசர் ராஜா வந்து இந்த எருசலேமை கேப்சர் பண்ணி அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை பிடிச்சிட்டு, 2 கோத்திரத்துல ஜனங்களை பிடிச்சிட்டு அந்த தேவாலயத்தை நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த தேவாலயத்தில் இருக்கிற பொன் என்ன பண்ண உருக்கி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எடுத்துன்னு போயிட்டார். அப்படி இது எந்த ராஜாவோட டைம்ல இந்த நேபுகாத்நேசர் வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு ராஜா வந்தாருங்க இஸ்ரேல் தேசத்துல. கடைசியா ஒரு ராஜா வந்து அந்த ராஜா பண்ண ஒரு மோசமான விஷயத்தினால தேவன் இதுக்கப்புறம் ராஜாக்களே வேணான்ட்டார். யாருக்கு? இஸ்ரேல் ராஜாக்களே வேணாம். ஃபர்ஸ்டே சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட. அப்படி கேட்கல. ஆனா ராஜாக்கள் வர வர ஒரு கட்டத்தில் கடைசியா ஒரு ராஜா வரும்போது ரொம்ப மோசமா தேவனுக்கு விரோதமா செய்யும் போது தேவன் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பொறுக்காம நேபுகாத்நேசர் அனுப்பிச்சு ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டார். அப்படின்னா எந்த ராஜா டைம்ல ராஜாக்கள்ன்ற ஒரு வாய்ப்பை தூக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவதான் யாருன்னு பாத்தீங்கன்னா சிதேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா. சோ அந்த சிதேக்கியா ராஜா அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிற அவர் தான் கடைசி ராஜா இஸ்ரேல் தேசத்தை, இஸ்ரேல் மீது யூதா கோத்திரத்தை அரசாட்சி பண்ணது. அந்த சிதேக்கியா ராஜா அரசாட்சி பண்ணும்போது ஒரு மோசமான அருவருப்பான ராஜா. அந்த ராஜா பண்ணும்போது தேவன் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அந்த ராஜா பார்த்து அந்த ராஜ்ய பாரத்தை பார்த்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 மற்றும் 26. இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, என்ன திட்டார் பாருங்க தேவன். யார? சிதேக்கியா ராஜா திட்டார். அது மட்டும் இல்லாம உன்னுடைய அக்கிரமத்துக்கு என்ன வந்துருச்சு? என் டைம் வந்துருச்சு, உன் நாள் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்துவேன், உயர்த்தவனை தாழ்ந்து. அப்படின்னு என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா உன்னோட ராஜ்ய பாரத்தை என்ன பண்ணிட்டேன் நானு எடுத்துட்டு சொல்றாரு பாருங்க. உன்கிட்ட இந்த மாம்சத்துல மனுஷனா வந்திருக்கிற இந்த ராஜாக்கள் கிட்ட இருந்து இந்த எதை எடுத்துட்டேன் நானு,
இந்த இஸ்ரேல் ஜனங்களை அரசாட்சி பண்ணக்கூடிய இந்த கிங்ஷிப் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், கவிழ்ப்பேன். அதான் சொல்றாரு 27ஆம் வசனம், அதை கவிழ்ப்பேன். எந்த ராஜ்யபாரத்தை? இப்போ நீங்க அரசாட்சி பண்ண இந்த ராஜ்யபாரத்தை எடுத்துட்டு இதை கவிழ்த்துடுவேன். இந்த ராஜ்யபாரத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். யாருக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா சொல்லிட்டாரு, இந்த ஜனங்களுக்கு ராஜா நீங்க இல்ல, அதுக்கு ஒரு தகுதி உங்ககிட்ட இல்ல, நீங்க இழந்துட்டீங்க. இந்த ராஜ்ய பாரத்தை எடுத்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை அரசாட்சி பண்றதுக்கான ஃபுல் தகுதியும் இருக்கக்கூடிய ராஜா வரப்போறாரு. அவர் தான் அதுக்கு உரிமைக்காரர். அவருக்கு நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். அது யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உரிமைக்காரரானவர். அப்படின்னா இப்போ எந்த ராஜ்ய பாரத்தை எடுத்துட்டாரு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்க இந்த கிங்ஷிப்பை எடுத்துட்டாருன்னா இப்ப யார் வருவாரு? இல்ல இந்த எடுத்துட்டாருன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை கேப்சர் பண்றது யார் வருவாரு? நேபுகாத்நேசார், பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேசார் வந்து எதை சிறைப்பிடிச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசத்தை சிறைப்பிடிச்சிட்டு இங்க இருக்கிற ஜனங்களை எங்க அடிமையை கூட்டின்னு போயிட்டார்? பாபிலோனுக்கு அடிமையை கூட்டின்னு போயிட்டார். அடிமையை கூட்டின்னு போயிட்டோன்னே இந்த தேசம் செழிப்பா இருந்துச்சா பாழா போச்சா? அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 36ஆம் வசனம், 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அப்படின்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசர் எதை சிறைப்பிடிச்சுன்னு போயிட்டாரு? இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பிடிச்சுன்னு போயிட்டாரு. இப்ப தேசம் என்ன ஆயிடுச்சு? பாழா போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராஜ்யங்கள் வந்து இது ஆளுகை செஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ யாக்கோபுனுடைய சந்ததி எங்க இருக்கிறாங்க? இப்போ பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அடிமைகளா இருக்கிறாங்க. ஸோ அப்படியே அடிமைத்தனத்துக்குள்ள பாபிலோன் ராஜா மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ராஜாக்கள் அடுத்தடுத்து புறஜாதி ராஜாக்கள் கண்ட்ரோல்ல அப்படியே அடிமைகளா வந்துட்டே இருந்தாங்க. அப்படியே நாட்கள் வருஷங்கள் போயிட்டே இருக்குது. ஆனா இன்னும் தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு ஒரு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தேவனோட பிளான் மூவ் ஆயிட்டே இருக்கா. ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்படியே என்ன பண்ணி இருக்குது, போயிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பரலோகத்துல ஒரு சத்தம். என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா, வசன வாசிங்க. இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு மிகப்பெரிய பார்ட் நடக்க வேண்டியது இருக்குது. இப்ப யார் வரணும்? உரிமைக்காரரானவர் வரணும். கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போ யார் போறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பரலோகத்தில் இருக்கும்போது வாய்ஸ் வருது, சத்தம். என்ன சத்தம் வருது பார்த்தீங்கன்னா, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். பாருங்க, இப்ப தேவன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அது யார் சொல்றது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இத நான் போறேன் இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அப்படின்னு. இப்ப யார் வராரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு வராரு. அப்படின்னா இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஜாக்கிரதை கவனிக்கலாம். இப்போ யார் பிறக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் வயிற்றுல பிறக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, மரியாளுடைய வயிற்றுல குழந்தையா இந்த பூமி என்ன பண்ணிருக்கிறாரு? பிறந்தாரா இல்லையா? சோ பிறந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணல? ஊழியம் ஸ்டார்ட் பண்ணல. அப்படியே என்ன பண்ண பத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் ரெக்கார்டு எங்க மட்டும் தான் இருக்கு? 12 வயசுல மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்குது இன்ஃபர்மேஷன் அவரை பத்தின. அப்படியே 30 வயசு வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு எக்ஸாக்டான ஒரு இது நமக்கு ரெக்கார்டு இல்லை. ஆனா 30 வயசு ஆகும்போது, ஏறக்குறைய 30 வயசு ஆகும்போது எங்க வரார்? யோர்தானு கிட்ட வரார். யாருக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு? யோவான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஏறின உடனே ஒரு சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெரி குட்.
மத்தேயு 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்படின்னா இங்க தெளிவா ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கேன். அப்படி இப்ப நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எங்க ஸ்டார்ட் பண்ற பாத்தீங்கன்னா, ஜோர்தான்ல ஞானம் எடுக்கும் போது இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கணும் ஒரு சத்தம் வந்த உடனே, இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஆரம்பிக்க போறார்? இதுக்கப்புறம் ஊழியத்தை ஆரம்பிக்க போறார். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய ஊழியத்துல பிரதானமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 4:17. மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம பிரசங்கிச்சார். இப்ப நம்முடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண பிரசங்கம் என்ன பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் சமயம் இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப என்னோட கேள்வி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்ச அந்த ஒரு பிரசங்கத்தின் மூலமா எந்த ஆசீர்வாதத்தை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை, இன்ட்ரோடக்ஷனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார்? வெரி குட். 2 ஆசீர்வாதம் கொடுத்தாரா? ஆபிரகாம் கொடுத்த வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல். அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மனம் திரும்புகள் எது சமயமா இருக்குது? பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்றாருன்னா, எந்த ஆசீர்வாதத்துக்கு குறிச்ச ஒரு ஊழியத்தை பேசுறாரு? வானத்து நட்சத்திரக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த ஒரு வானத்து நட்சத்திரக்குரிய அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏத்த ஒரு உபதேசம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஸ்டார்ட் பண்ணார். பரலோக ராஜ்யத்தை பற்றி சத்தியத்தை. இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியத்துக்கு ஒருத்தர் கேட்டு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா எந்த ஆசீர்வாதத்துக்கு போவாங்க? வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம். அப்படி வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் சொல்றீங்களா? அந்த ஆசீர்வாதம்னா என்ன? பூமியின் கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்து நட்சத்திரம் அப்படின்னு ஆபிரகாம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்து நட்சத்திரக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து தான் அவர் பிரசங்கமே ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, வானத்துக்குரிய அரசாட்சி. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டு கீழ்ப்படைஞ்சி அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம போயிட்டா, யார் போறாங்களோ அவங்க எந்த அரசாட்சிக்குள்ள போறாங்க? எந்த அரசாட்சி பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா, வானத்துக்குரிய அரசாட்சி. அடுத்தது கடற்கரை மணல்னா பூமிக்குரிய அரசாட்சி. அப்படி இந்த ரெண்டுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண பிரசங்கம் எந்த அரசாட்சியை நோக்கி அவருடைய பிரசங்கம் இருந்துச்சு? வானத்தின் நட்சத்திரத்துக்குரிய அரசாட்சிக்குரிய, வானத்து அரசாட்சிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி தான் அவருடைய பிரசங்கம் இருந்துச்சு. அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க கூப்பிடுறாரு? எல்லாருமே இந்த வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு, இந்த வானத்துக்குரிய அரசாட்சிக்கு, ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்துக்கு வரணும்னா யாரை ஃபாலோ பண்ணணும்? சொல்றது புரியுதுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து வானத்துக்குரிய அரசாட்சிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப யாரை ஃபாலோ பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போஸ்தலரை பார்த்து, கூட இருக்கிற அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, வரணும்னு விரும்ப இருந்தா, அதான் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவன் பண்ண வேண்டியது என்ன? வெறுக்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும். அப்படின்னு என்ன பிரதர்? தன்னைத்தான் வெறுக்கணும்னா நமக்கு இது பிடிக்கும், நம்மளோட எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே யாருக்கு பிடிக்குன்னு விரும்பணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குன்னு விரும்பணும். அது மட்டும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. அப்படின்னா டெய்லி யாரை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அவர் சிலுவை எடுத்து போகணும். யார்கிட்ட சொன்னார்? ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் சொன்னார். சொன்ன உடனே சரிங்க ஆண்டவரே, ஃபாலோ பண்ணி வரோம். அப்போஸ்தலர் ஒருத்தர் கேட்டார், அவருக்கு ஒரு டவுட்டு.
எப்பவுமே அடிக்கடி டவுட் வரும், யாருங்க அவர்? பேதுருக்கு ஒரு டவுட். சரிங்க ஆண்டவர், எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி வரோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஓபன் பண்றார். எங்கன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28. மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பியூட்டிஃபுல்லான விஷயத்தை அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஓபன் பண்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பின்பற்றி வரீங்கன்னா, அதான் சொல்ற. அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதை எல்லாவற்றையும் விட்டு உங்க பின்னாடி வரமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டோடனே அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, எங்க? பூமி இல்லையா? பூமி இல்லையா? வானத்துல பரலோகத்துல சிங்காசனம் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலை 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா எந்த ஆசீர்வாதத்தை நீங்க வருவீங்கன்னு சொல்றார்? பூமிக்குரிய அரசாட்சிக்குரிய ஆசீர்வாதமா, வானத்துக்குரிய அரசாட்சிக்குரிய ஆசீர்வாதமா? வானத்துக்குரிய அரசாட்சிக்குரிய ஆசீர்வாதம். அப்படி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்போ இந்த பூமியில ஊழியத்தை ஆரம்பிச்சாரோ அவர் மூலமா தான் எந்த ஆசீர்வாதமே ஓபன் ஆகுது. எதுக்கு போறதுக்கான ஆசீர்வாதம் ஓபன் ஆகுது பாத்தீங்கன்னா, வானத்துக்குரிய அரசாட்சி பண்ணக்கூடிய அந்த ஆளுகைக்குரிய அந்த ஆசீர்வாதம் ஓபன் ஆகுது. ஆபிரகாம் கிட்ட கொடுத்த ஆசீர்வாதத்துல வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் யார் தான் ஓபன் பண்ணி வைக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓபன் பண்ணி வச்சுட்டு, நான் போயிட்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள உட்கார போறேன், என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்களா நீங்களும் எங்க வருவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்துல அரசாட்சி வானத்துல அரசாட்சி பண்ணக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கிறேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை தான் நம்முடைய ஆண்டவர் பூமியில முதலாம் முறையில் வந்து சொல்லிட்டார். சொல்லி அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்ன பண்ணிட்டாருங்க? எங்க போயிட்டார்? பரலோகத்துல போயிட்டார். பரலோகத்துல போய் எங்க உட்காந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அரசாட்சி பண்ணக்கூடிய அதிகாரத்தில் போய் உட்காந்துட்டார். கரெக்டா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி. பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் ஜெயிச்சு எங்க போய் உட்கார்ந்திருக்கிறேன்? பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், வானத்து நட்சத்திரக்கும் இந்த ஆசீர்வாதத்துல, அந்த ஒரு ஆசீர்வாதத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆளுகையில் இருக்கிறாரு. அந்த ஆளுகையில் இருக்கிற அவர் இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் என்ன சரியா பின்பற்றி வரீங்களோ சாகர வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்? வானத்து நட்சத்திரத்துக்கு ஆசை. அதான் சொல்றாரு, சிங்காசனம் அவரோட கூட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்படின்னா இந்த ஒரு அரசாட்சியை பத்தி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு யாரா ஃபாலோ பண்ணி வரணுன்ற விஷயத்தை என்ன பண்றாருங்க, எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு உபதேசத்தை ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் யாருக்கு கொடுத்தார்? சீடர்கள் அப்படின்னு சொல்றதை விட எந்த ஜனங்களுக்கு கொடுத்தார்? ஃபர்ஸ்ட் யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? வானத்தின் நட்சத்திரத்துக்குரிய, அதாவது வானத்து அரசாட்சிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை முதல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யாருக்கு தான் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, மாம்சிக இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்ததே யார் மத்தியில் தான்? இஸ்ரேல் ஜனங்க மத்தியில தான் வந்தாரு. வந்து பிறந்து யாருக்கிட்ட இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிற நீங்க. ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்துல வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம், அரசாட்சி பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு யாரு கொடுக்குறேன்? உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யாருக்கு தான் ஊழியம் பண்ணார்? இஸ்ரேல் ஜனங்க மத்தியில ஊழியம் பண்ணார். அவர் ஊழியம் பண்ணது மட்டும் இல்லாம 12 பேரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு மட்டும் தான் சுவிசேஷம் சொல்லணும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். எங்க போக கூடாது?
புறஜாதியர் நாடுக்கு போக கூடாது. சமாரியர் பட்டணங்களில் சமாரியா பட்டணத்துக்கு போக கூடாது. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்படின்னா காணாமல் போன ஆடுகளை இஸ்ரேல் வீட்டாருக்கு என்ன பண்ண அனுப்பப்படணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வானத்து நட்சத்திரத்துக்குரிய, அதாவது அரசாட்சி, கிறிஸ்துவோட கூட அரசாட்சி பண்ணக்கூடிய, பரலோகத்தில் அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் யாரு தான் கொடுத்திருக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்க தான் கொடுத்திருக்கார். நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க. 12 பேருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? நீங்க யார் மத்தியில் தான் ஊழியம் பண்ணணும், இஸ்ரேல் ஜனங்கமான ஊழியம் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லிட்டார். இப்ப கிறிஸ்துவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஊழியம் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால ஊழியம் பண்ணாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஊழியம் பண்ணாங்க. ஊழியம் பண்ண அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏத்த ஒரு வாழ்க்கையை இஸ்ரேல் ஜனங்க வாழ்ந்தாங்களா? வாழல. உங்களுக்கு வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் பரலோகத்துல ராஜாக்களை உட்காரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குன்னு போய் சொன்னா யாரே கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க? பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? கல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளை. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்முடைய ஆண்டவராக இயேசு போய் 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 வானத்துக்குரிய நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் இருக்குது. மிகப்பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்தில் அரசாட்சி, ராஜாக்கள் அரசாட்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு. என்ன பண்ணல? கேட்கல. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது, பிஸியா யூதர்கள் மத்தியில, இஸ்ரேல் மத்தியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களை, இஸ்ரேல் ஜனங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு தான் வானத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா வந்து நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வைக்குது. யாருங்க அந்த அம்மா? ஒரு கானானிய ஸ்திரீ. அவங்க யூதர்கள், அவங்க இல்ல, புறஜாதி ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ வந்து நம்முடைய ஆண்டவர் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்முடைய ஆண்டவர் ஒரு ரிக்வஸ்ட் வைக்குது. அந்த ரிக்வஸ்ட் சாதாரண ரிக்வஸ்ட் இல்ல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 25-28 வரைக்கும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 28 முடிய. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பியூட்டிஃபுல்லா இங்க சொல்றாரு நம்முடைய ஆண்டவர். அந்த அம்மா வந்து கேக்குது, ஒரு புறஜாதி ஸ்திரீ வந்து கேக்குது, எனக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்முடைய ஆண்டவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து யாரும் கொடுக்க முடியாது, நாய்க்குட்டி கொடுக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம், யார் பிள்ளைகள், யார் நாய்க்குட்டி? இஸ்ரேல் ஜனங்க பிள்ளைகள், நாய்க்குட்டி யாரு? புறஜாதிகள். கரெக்டுங்களா? அப்படின்னா இங்க இஸ்ரேல் ஜனங்க பிள்ளைகள் அப்படின்னா யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த பிள்ளைகள். அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த பிள்ளைகள் லெட்டரலாவே இஸ்ரேல் ஜனங்கள். அவங்களுக்கு வானத்துக்குரிய நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. அதான் சொல்றார், பிள்ளைகள் அப்பத்தி எடுத்து என்ன பண்ண முடியாது, நாய்க்குட்டிக்கு போட முடியாது உடனே. ஆனா அடுத்த அம்மா, அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்முடைய ஆண்டவரே ஷாக் பண்ண வச்சுச்சுங்க. என்ன சொல்லிச்சு அந்த அம்மா? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆமா ஆண்டவரே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். பிள்ளைகள் அப்பத்தி எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டாங்க. ஆனா அந்த மேஜையில இருந்து துணிக்கை இருக்கு இல்லையா, வேஸ்ட், அது எது சாப்பிடும்? நாங்களாம் நாய்க்குட்டி தான். நாங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்பம் தேவையில்லை, அவங்க கிட்ட இருந்து விழுற சின்ன சின்ன துணிக்கை மட்டும் கொஞ்சம் போடுங்க. அப்படி போறீங்களே நீங்க, ஒரு சின்ன துணிக்கை போட்டீங்கன்னா அது நானா படிப்போம் சாப்பிட்டுன்னு சொன்னோடனே இந்த ஒரு விசுவாசம் யாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு ஆச்சரியமா இருந்து மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் அவங்க லைஃப்ல பண்ணி நடந்துச்சு. இது மட்டும் இல்லாம அடுத்தது நம்முடைய ஆண்டவரை ஷாக் பண்ண வச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறஜாதி நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்திய 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ரொம்ப சாகர கண்டிஷன்ல இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி புறஜாதி ஒரு மனுஷன் வந்து கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப மரண அவதியில் இருக்கிறாரு, சோ உங்களால அவர் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும், குணப்படுத்த முடியும். ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு நாங்க யாரும் இல்லை, ஒரு தகுதி இல்லை, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அந்த சம்பவம் கண்டிப்பா நடக்கும்ன்றத என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா,
அப்படி ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதான் வசனம் சொல்றாரு பாருங்க, மத்திய 8:10. மத்தேயு 8:10 இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, யாருக்கே ஆச்சரியமாயிட்டு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு தமக்கு தமக்கு பின் செல்லுகிறவர்கள் நோக்கி பின்னாடி ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவளை பார்த்து திரும்பி சொல்றாரு. என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, இஸ்ரேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையா சொல்றேன், இஸ்ரேல் ஜனங்க மத்தியில இந்த மாதிரி ஃபெய்த் நான் என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா யாருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு? இஸ்ரேலுங்க யாருக்காக இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரோ அந்த ஜனங்கிட்ட இல்லாத ஃபெய்த் யார் காமிச்சுனுக்கிறது? ஒரு புறஜாதி ஜனங்க என்ன பண்ண காமிச்சுனுக்கிறாங்க. ஆனா எவ்வளோ தூரம் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கிட்ட போயிட்டு வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, அதை வாங்கி என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை கேளுங்க கேளுங்கன்னு சொன்னா என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்கல, நம்முடைய ஆண்டவரையும் அங்கீகரிக்கல. கடைசியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. யாரையும் அரைஞ்சிட்டாங்க? வானத்திற்குரிய ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு ஓப்பன் ஆயிருக்கு, என்னை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொன்னவரே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கொன்னுட்டாங்க. அவரை மட்டும் கொல்ல. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் எல்லாருமே யார்கிட்ட தான் ஊழியம் பண்ணாங்க? யார்கிட்ட தான் ஊழியம் பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர் எங்க தான் ஊழியம் பண்ணாங்க? அதே இஸ்ரவேல் ஜனங்கள். அங்க போய் சொன்னா அவங்களும் என்ன பண்ணல. அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க இது இப்போ வந்த கேரக்டர் இல்லை, கரெக்டா இல்லைங்களா? இந்த மாதிரி கல் எறிகிறது இப்போ வந்த கேரக்டர் இல்லை, இது முன்னாடியே தேவனுக்கு கீழ்ப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்க எல்லாரும் கல் எறிஞ்சிருக்கிறாங்க. இதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல பறிக்கப்பட போகுதுன்ற விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சு இவங்களுடைய மோசமான கேரக்டரை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு ஜெருசலேமுக்குள்ள என்டர் ஆகும்போது என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெருசலேமை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டார். என்ன கண்ணீர் வடிச்சார்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்திய 23, 37 மற்றும் 38. மத்தேயு 23 வசனங்கள் 37 மற்றும் 38. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தனமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. தெளிவா சொல்லிட்டார், என் பிள்ளைகளை உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து மனசு இருந்துச்சு, நீங்க என்ன பண்ணல, உங்களுக்கும் மனசு இல்ல, அதனால உங்கள் வீடு உங்களுக்கு பழகும். அப்படி சொன்ன மாதிரியே நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி கிபி 70 தீத்துராயன் ராஜா வந்து எந்த தேசம் சுட்டெரிச்சிட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம் தேசம் சுட்டெரிச்சு எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, சிதறடிச்சிட்டார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா அப்போஸ்தலர் போயிட்டு ஊழியம் பண்ணும்போது கூட யார் அப்போஸ்தலர் ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவையும் ஏத்துக்கல, அப்போஸ்தலரும் ஏத்துக்கல. அப்போஸ்தலர் போய் ஊழியம் பண்ணாங்க இல்லையா இஸ்ரேல் ஜனங்க மத்தியில, முக்கியமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் போய் ஊழியம் பண்ணும்போது இஸ்ரேல் ஜனங்கள் போய் சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13 41 வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13 41 வசனம். அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? அசட்டைக்காரர், உங்களுக்கு வந்திருக்கிற வாய்ப்பு என்ன பண்றீங்க, நீங்க அசட்டை பண்ணிட்டே இருக்கீங்க. வாசிங்க. உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள். டீடைலா தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சத்தியத்தை சொன்ன என்ன பண்ண மாட்டேன்றீங்க, நீங்க விசுவாசிக்க மாட்டேன்றீங்க என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அடுத்து சொல்ல பாருங்க, 26 வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. 26 வசனம். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில். இங்க அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்றார். என்ன ஹைலைட் பண்றார் பாத்தீங்கன்னா, சகோதரரே ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு வாய்ப்பு யாருக்கு வந்திருக்கு? உங்களுக்கு வந்திருக்கு. ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க, அசட்டை பண்றீங்க. அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆசீர்வாதம், வானத்து நட்சத்திரம், கடற்கல்மன். ஆனா இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்து இஸ்ரவேலுக்கு என்ன ஆசீர்வாதத்தை பத்தி ஓபன் பண்ணி இருக்கிறாரு, வானத்து நட்சத்திரக்குரிய வாய்ப்பை பத்தி ஓபன் பண்றார். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணல, அதை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது புறஜாதி ஸ்திரீ புறஜாதி ஜனங்கள் ரொம்ப ஆவலோட விசுவாசத்தோட வந்தாங்களோ, அதே மாதிரி அப்போஸ்தலர் ஊழியம் பண்ணும்போது இப்படி நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது
யூதர்கள் தேடி தேடி அடிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ஓய்வு நாள்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது யார் ரொம்ப ஆவலோடு கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 42ஆம் வசனம். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஆக்சுவலா யார் வேண்டிக் கொண்டதாமா? யூதர்கள் வேண்டிக் கொள்ளல, புறஜாதிகள் அப்படின்னு வேண்டி இருக்காங்க. என்னன்னு, என்ன பண்ணுங்க எங்களுக்கு சொல்லுங்க. யார் மாதிரியா இருக்கிற மாதிரி தெரியுங்க. பாத்தீங்கன்னா அடுத்த ஓய்வு நாள் இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ஓய்வு நாள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு ஓய்வு நாள் அப்போஸ்தலன் பவுலும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே புறஜாதி என்ன பண்ணிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. நீங்க எப்போ அடுத்த ஓய்வு நாள் எப்போ வருவீங்க, நாங்க என்ன பண்றோம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க. யார் மாதிரியா இருக்கு? யார் மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் மாதிரி? நம்மள மாதிரி. கரெக்டா எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அப்படின்னா இதே மாதிரி நம்ம இந்த வாரம் கேட்டோடனே அடுத்த சண்டே எப்போ வரும், எப்போ ஈவினிங் கிளாஸ் வரும்னு எதிர்பார்ப்பு இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்படின்னா அந்த ஜனங்கள், புறஜாதி ஜனங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆவலோட கேட்டிருக்கிறாங்க. இப்ப அப்போஸ்தலன் பவுல் பாக்குறாரு, இஸ்ரேல் ஜனங்க அசட்டை பண்றாங்க, ஒதுக்குறாங்க, கல் எறிறாங்க. புறஜாதி என்ன பண்றாங்க, ஆவலோட ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாஞ்சியோட கேட்கிற காதோட நம்ம வந்து கேட்கறாங்க. இப்படி கேட்கறத பார்த்தோன்னே அப்போஸ்தலன் பவுல் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த பரலோகத்துக்குரிய வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் இந்த யூதர்களா இருக்கிற உங்களுக்கு கிரைஸ்ட் சொன்னாரு, கேட்கல, நாங்களும் சொன்னோம் கேட்கல. இப்படி செஞ்சதுனால இந்த வாய்ப்பு யாருக்கு போகுதுன்றத சொல்றாங்க பாத்தீங்கன்னா. வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46 வசனங்கள் 45 மற்றும் 46. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி, பாருங்களா, அப்போஸ்தலன் பவுல் போய் பேசினா ஜனங்க வந்து கூடி இருப்பாங்க பாத்தீங்களா. அதை பார்த்து யாருக்கு பொறாமை வந்துருச்சு? யூதர்கள். ஆக்சுவலா கேட்க வேண்டியவங்க அவங்க தான். அவங்களுக்கு பொறாமை வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆப்போசிட்டா பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு, முக்கியமான வசனம் இது, ரொம்ப முக்கியமான வசனம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்கள் நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை. யூதர்களே, ஃபர்ஸ்ட் வானத்தின் நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதமா போறதுக்கு, பரலோகத்துல கிறிஸ்துவோட கூட ராஜாக்களா போய் அரசாட்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான் வந்துச்சு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அசைப்பட்டு தள்ளிட்டீங்க. நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திராய் தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் எங்க போறோம், புறஜாதியார் இடத்துக்கு போறோம். இதோட உங்களுக்கு வானத்தின் நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் இதோட உங்களுக்கு ஸ்டாப். எங்க போகுது அந்த வாய்ப்பு? யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதிகளா இருக்கிறவங்களுக்கு போகுது. அப்படின்னா இப்ப அந்த வாய்ப்பு எங்க வந்திருக்கு? புறஜாதி. யாருங்க அந்த புறஜாதி? இந்த ரோட்ல போயிட்டு வந்திருக்கிறாங்களே, பஸ்ல கார்ல, அவங்களா? யாருங்க அந்த புறஜாதி? நம்ம தான் அந்த புறஜாதி. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா புறஜாதிகளுக்கு அப்படின்னும் போது இப்போ யூதர்களுக்கு எந்த வாய்ப்பு போயிடுச்சு? வானத்தின் நட்சத்திரம் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிச்சு? யூதர்களுக்கு போயிடுச்சு. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47 மற்றும் 48 வசனங்கள் 47 மற்றும் 48. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். யார் மகிமைப்படுத்திருக்கிறாங்க? புறஜாதிகள் சத்தியத்தை கேட்டோன்னு என்ன வந்திருக்கு அவங்களுக்கு? சந்தோஷம் வந்து கர்த்தருடைய வசனத்தை இருக்கிறாங்க மையப்படுத்துங்க. அப்படின்னா இப்போ இந்த புறஜாதி லிஸ்ட்ல யார் வந்திருக்கிறோம்? யாருங்க அது புறஜாதி? ஒத்துக்கிறோமா? இப்ப இதை வேற மாதிரி கேட்கிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டுச்சுல்ல, கானானிய ஸ்திரீ, நாங்க யாரு? நாய்கள். பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லதுன்னு சொன்னோடனே நம்மெல்லாம் யாரு தான்? நாய்க்குட்டிகள் தான். நம்ம சொல்றோம் கரெக்ட் தான் ஆண்டவரே, ஆனா அது ஏதாச்சும் எங்களுக்கு கிடைக்குமான்னு நான் பண்ணியிருக்கிறேன். ஏங்கிட்டு இருக்குன்னு சொன்ன அந்த அம்மா இன்னைக்கு எதுவே நமக்கு வந்திருக்கு?
கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்ல, வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம், கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒட்டு மொத்தமா இப்ப யாருக்கு வந்திருக்கு? புறஜாதிகளா இருக்கிற நமக்கு வந்திருக்கு. அதான் பார்க்கிறோம். ஏன் நமக்கு சத்திய வசனத்தை கேட்டோம் சந்தோஷம் வருதுன்னா, இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களா இப்ப யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு வந்திருக்குது. அதான் புறஜாதிகள் அதை கேட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மையப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாம நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த வார வாரம் சத்தியத்தை கேட்கறோம் இல்லைங்களா? இந்த வார வாரம் சத்தியத்தை கேட்கும் சந்தோஷம் வருதா? வருதுன்னா எதை மையப்படுத்தணும்? சத்தியத்தை மையப்படுத்தணும். சத்தியத்தை மையப்படுத்தி இன்னும் சத்தியத்தை தெரிஞ்சு 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 வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாய்ப்புக்கு வரணும்னு விரும்பினா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா நம்ம இருந்தோம்னா, உண்மையில அதுக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா, கிறிஸ்துவோட அடிச்சுவலை கரெக்டா பின்பற்றோம்னா நமக்கு கண்டிப்பா அது கிடைக்கின்றது என்ன பண்ணலாம்? விசுவாசிக்கலாம். ஒருவேளை நம்ம நித்திய ஜீவனுக்கு அபாத்திரா இருந்தோம்னா, புறஜாதிகளா இருந்துட்டு கூட சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு வாஞ்சை இல்ல, ஆர்வம் இல்ல, யூதர்களுடைய கேரக்டர் நமக்குள்ள இன்னைக்கு இருந்துச்சானா யாருக்கு மிஸ்? இல்ல பிரதர், இந்த வார வாரம் இந்த மீட்டிங் வரமாட்டேன், எனக்கு எனக்கு வேற உலகத்துல வேற டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறோம்னா போய்க்கலாம். யாருக்கு மிஸ்? யாருக்கு லாஸ்? நமக்கு அது லாஸ். அப்படின்னா நம்ம யாருமா இருக்கணும்? யூதர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. யாருமா இருக்கணும்? புறஜாதி. ஆக்சுவலா புறஜாதிகள் தான். புறஜாதிகள் உண்மையான விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்களும் நான் இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கிடைக்கக்கூடிய சத்தியத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தேவனை மையப்படுத்தி அடுத்து இன்னும் சத்தியத்தை என்ன கிடைக்கும், இன்னும் என்ன கிடைக்கும், இன்னும் என்ன கிடைக்கும் கேட்டு அது கேட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வாழணும். அப்படின்னா வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, புறஜாதிகளுக்கு வாய்ப்பு கிடைச்சா? ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணதுனால வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்க மிஸ் ஆயிட்டு யாருக்கு வந்துருச்சு? புறஜாதியா இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு. அது யார்? அவங்க நம்ம தான். கரெக்டா இல்லைங்களா? நமக்கு வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கா இல்லையா? இப்ப நம்ம பரலோகத்துல கிறிஸ்துவோட கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்லையா? அப்படி இப்ப அடுத்த கேள்வி, நீங்களும் நானும் புறஜாதிகள், நீங்களும் நானும் எதுக்கு வாய்ப்பு உள்ள வந்திருக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம்? வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். அப்படி இப்ப என்னோட கேள்வி, அந்த வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் யார்கிட்ட கொடுத்தாரு? ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு. கரெக்டுங்களா? அப்படின்னா நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியா? புறஜாதியா இருக்கிற நீங்களும் நானும் லிட்டரலா ஆபிரகாமுடைய சந்ததியா? எஸ் ஆர் நோ? ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைகள். நமக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு கேட்கிறேன். லிட்டரலா மாம்ச பிரகாரம் நீங்களும் நான் ஆபிரகாமுடைய சந்ததியா? ரத்த சம்பந்தமா? பிளட் ரிலேஷன்ல ஆபிரகாம் நமக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல நம்ம யாரு? புறஜாதிகள். அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? லிட்டரலாவே ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்ட்டுங்களா? ஆனா அந்த ஒரு வாய்ப்பு அவங்க மிஸ் ஆகி நமக்கு வந்திருக்கு. கரெக்ட் தான். நம்ம புறஜாதிகள், ஆனா லிட்டரலா ஆபிரகாமுடைய சந்ததியா? லிட்டரல் ஆபிரகாமுடைய சந்ததியான்னு கேட்கிறேன். நம்முடைய மூதாதை போனா ஆபிரகாம் வருவாரான்னு கேட்கிறேன். நம்ம ஆபிரகாம் வரமாட்டாரு. அப்படின்னா எப்படி பிரதர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கிட்ட இருந்த ஒரு விஷயம் யாருகிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. இந்த பாயிண்ட்ல தான் லிங்க் ஆகிறோம், வேற எதுவுமே இல்லை. எந்த பாயிண்ட் லிங்க் ஆகிறோம் பாத்தீங்கன்னா, இங்கதான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை லிங்க் பண்றாரு. நமக்கும் ஆபிரகாம் இருக்கிற ஒரு லிங்க். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8-9. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று. அப்படின்னா புறஜாதிகள் எதனாலதான் நீதிமான்கள் ஆகிறோம்? விசுவாசத்தினால. அதான் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு கானானிய ஸ்திரீ, அந்த 100க்கு அதிபதி என்ன இருந்துச்சு அவங்களுக்குள்ள? விசுவாசம். அதே விசுவாசம் நமக்கு இருக்குதா? இருக்குது. அப்படி விசுவாசனால் நீதிமான்கள் ஆகிற புறஜாதிகள் இருந்தாலும் வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. லிங்க் வந்துருச்சுங்களா? இப்ப நமக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா எதன் மூலமா சம்பந்தம்?
அது மட்டும் இல்லைன்னா, சத்திய வசனத்தின் மேல கிறிஸ்து சொன்ன உபதேசம் நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நமக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா விசுவாசம் தான் நம்ம என்ன பண்ணிருக்குது இன்னைக்கு அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 3:28 மற்றும் 29 வசனங்கள் 28 மற்றும் 29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. அப்படின்னா ஒரு விஷயம் கிளியர், வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு பொருந்தது அப்படின்னா, புறஜாதி நமக்கு பொருந்ததுன்னா ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கணும். ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி ஆகிறோம்? நம்ம விசுவாசம் ஆகலாம். ஆனா இப்ப அடுத்த கேள்வி, ஆபிரகாம் கொடுத்த அந்த வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்துட்டாரு? அதுக்கப்புறம் ஈசாக்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்படி நமக்கு ஆபிரகாம் கூட மட்டும் லிங்க் இருக்கக்கூடாது, அடுத்து யார் கூட லிங்க் இருக்கணும்? நமக்கு ஈசாக் கூட இருக்கணும். அப்படி நம்மளாம் ஈசாக்கு நமக்கு லிங்க் இருக்கா? எப்படி? விசுவாசம் இருக்கு, பட் இன்னொன்னு லிங்க் இருக்கு. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு என்ன பிள்ளை? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அதான் எப்படி லிங்க் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 4:28 வசனம். கலாத்தியர் 4:28 சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். எவ்வளவு பியூட்டிஃபுல் லிங்க் பண்ண பாருங்க. நம்மளும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா? யார் மாதிரி? ஈசாக்கை போல நம்மளும் யார் மாதிரி இருக்கிறோமாமா? வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்கு. அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததியிலேயே வந்திருக்கிறோம் விசுவாசத்தினால. அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் ஆகிறோம். ரெண்டாவது ஆசீர்வாதத்துல யாருக்கு தான் கொடுத்தார் வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம்? ஈசாக்கு. அப்படி ஈசாக்கு நமக்கு லிங்க்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்படி வாக்குத்தத்தின் பிள்ளையோ அதே மாதிரி நம்மளும் வாக்குத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இதன் மூலம் நம்ம யாருக்கு லிங்க் இருக்குது? ஆபிரகாம் ஈசாக்கு லிங்க் இருக்குது. அவர் நம்ம எதுக்கு உடையவர்கள்? வானத்தின் நட்சத்திரங்கள் உடையவர்கள். அப்படின்னா எவ்வளோ பியூட்டிஃபுல் லிங்க் பண்றாரு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த கேள்வி, வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்குன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியில விசுவாசனால் வந்த நமக்கு, அப்படின்னா மாம்ச பிரகாரம் வந்தாங்க பாத்தீங்களா இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களை தேவன் தள்ளிட்டாரா? ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துல தள்ளிட்டாரா மொத்தமா? இல்ல. அதான் நான் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 11:1. ரோமர் 11:1. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். அடுத்து கேட்கிறாரு, சரி இப்படி கீழ்ப்படியாம போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அதனால தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து மொத்தமா தள்ளிட்டாரா? இல்ல. ஆனா எதிலிருந்து தள்ளிட்டாரு? வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து தள்ளிட்டாரு. ஆனா அந்த மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் லிட்டரல் மாம்சத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய சந்ததி வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வரமாட்டாங்க. எங்கதான் வருவாங்க? கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம். அப்படின்னா கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம்னா பூமியில உயிர்த்தெழுந்து வருவாங்க. பூமியில் உயிர்த்தெழுந்து பூமியில அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்? பூமியில அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை யார் கொடுக்க போறான்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்க போறாரு. அதுலயும் மெயினா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜனங்களுக்கு கொடுக்க போறாரு. அப்படின்னா ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம், வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? புறஜாதியர் நமக்கு வந்துருச்சு. ஆபிரகாம் கொடுத்த இன்னொரு ஆசீர்வாதம் பூமிக்குரிய கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு? மாம்சீக இஸ்ரவேலுக்கு. ஏன் மாம்சீக இஸ்ரவேல் வந்துச்சு பாத்தீங்கன்னா, மாம்சீக இஸ்ரவேலுக்கு அப்பா யாரு? யாக்கோபு. யாக்கோபு கிட்ட தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது வானத்து நட்சத்திரம் கொடுத்தாரா? பூமிக்கு கடற்கரை மணல் அங்கே பிரிஸ்டார் தேவன். யாக்கோபுடி சந்ததியில் வரக்கூடிய மாம்சீக ஜனங்கள் எந்த ஆசீர்வாதத்தை தான் ஃபியூச்சர்ல பெற்றுக்கொள்ள போறாங்க? பூமியில ராஜாக்களா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆனா புறஜாதியா இருக்கிற விசுவாசனால எதை வாங்கிக்க போறாங்க? வானத்தின் நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம். இப்ப அடுத்த கேள்வி, இப்படி இஸ்ரேல் ஜனங்க மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க இப்படி எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி திட்டலாமா? ஆக்சுவலா அவங்க மிஸ் பண்ணது யாருக்கு பிளஸிங்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 11:12 மற்றும் 15. வசனங்கள் 12 மற்றும் 15. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க. தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு யாருக்கு ஐஸ்வர்யம் ஆயிடுச்சாமா? அவங்க மிஸ் பண்ணது யாருக்கு பிளஸிங் ஆயிடுச்சா பாத்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய். ஒருவேளை அவங்க கீழ்படிஞ்சாங்கன்னா, பின்னாடி ஃபியூச்சர்ல கீழ்படிஞ்சாங்கன்னா
அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஆசீர்வாதத்தை ஓபன் பண்றார்? வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை ஓபன் பண்றார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு தான் வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை ஓபன் பண்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க எந்த ஆசீர்வாதத்துக்கு வர முடியாது? ஏன் வர முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபன் பண்றதே எப்போ அந்த டோரே ஓபன் ஆகுது? பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பே இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் ஓபன் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணல, ஓபன் ஆகல. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலுமே இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா, அவங்க முன்னாடி வாழ்ந்தவங்கள எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலுமே அவங்க இவங்களுக்கு எப்படியாப்பட்டவங்க தான்? கீழானவன் தான். கரெக்டா இல்லைங்களா? இப்போ புறஜாதியா இருக்கிறவங்க வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒருத்தர் பெரிய ஆள் இருப்பார் இல்லையா, அவரு இந்த புறஜாதியா இருக்கிற வானத்து நட்சத்திரம் போனவருக்கு இவர் என்ன வரதா இருப்பாரு? பெரியவரா இருப்பாரா சின்னவரா இருப்பாரா? சின்னவர். இதுதான் வசனம் சொல்லுது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும். ஸ்திரீகள்ல பிறந்தவர்களை ரொம்ப பெரியவர் சொல்லிட்டா யார் தான் பெரியவரமா? யோவான் ஸ்நானகன். இருக்குதுல ஸ்திரீகள் பிறந்தவங்கள ரொம்ப பெரியவர் யார் என்பது யோவான் ஸ்நானகன். அப்படியேப்பட்ட பெரியவரா இருக்கிற யோவான் ஸ்நானகன் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவரா இருக்கிறவர், பரலோக ராஜ்ய ஆசீர்வாதத்துக்குள்ள போனவர், அவரை பார்க்கிலும் இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாத்தீங்கன்னா, வாசிங்க. பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்படின்னா யோவான் ஸ்நானகன் தான் மனுஷ ஸ்திரீகள்ல பிறந்தவர்ல பெரியவர். ஆனா ஒருத்தர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா அவர் தான் பெரியவர், இவர் என்னவாயிடுவாரு? சிறியவர் ஆயிடுவார். அப்படியே வாசிங்க. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் யோவான் ஸ்நானன் வரைக்கும் என்ன பண்ணல, இல்ல. யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் யார் வந்துட்டுது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வாய்ப்பே ஓபன் ஆகுது? பரலோகத்துக்கான ஒரு வாய்ப்பு ஓபன் ஆகுது. அப்படின்னா ஒரு கேள்வி முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பரலோகத்திலிருந்து இறங்கினது யாரு? ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு ஏறினது யார்? வெரி குட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. தெளிவா ஒரு வசனம் சொல்லிச்சு. பரலோகத்தில் இறங்கினது, பரலோகத்துக்கு ஏறினது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர வேற யாரும் இல்லை. ஏதா ஃபர்ஸ்ட் அவர் தான். இப்ப என்னுடைய கேள்வி, அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தவங்க யாராச்சு பரலோகத்துக்கு போயிருப்பாங்களா? போகல. ஏன் போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபன் பண்றதே யாருதான்? இயேசுக்கு. ஒருவேளை இயேசுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டாங்கன்னா முதல் பரலோகத்துக்கு போனவர் யார் தான் சொல்ல முடியும்? அவர் தான் சொல்ல முடியும். யார் இல்லாம போயிடும்? இயேசு கிறிஸ்து இல்லாம. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரைக்கும் யார் என்ன பண்ணல, பரலோகத்துக்கு போல. ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை யார் தான் ஓபன் பண்றது? இயேசு. அதெல்லாம் வரும்போது அவர் என்ன ஆரம்பிச்சார் பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, வாங்க நம்ம பாத்தீங்கன்னா சொன்னார். ஏன் சொன்னார் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பரலோக ராஜ்யம் யார் பிரவேசிச்சது? இயேசு முதல்ல அவர் தான் போறாரு. போனவர் சொல்றாரு, நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணி வந்தா நீங்களும் எங்க வரலாம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான அரசாட்சி பண்ணுற வாய்ப்புக்குள்ள போறதுக்கான முதல் வாய்ப்பே யாருக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அவங்க தான் பரலோக ராஜ்யத்துல அரசாட்சி பண்ணக்கூடிய ஆளுகைக்கு போவாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே எந்த ஆசீர்வாதத்துக்கு வரக்கூடியவங்க? இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் இருக்கிறவங்க கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதம். கடற்கரை மணல் மீன்ஸ் பூமியில அரசாட்சி பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருப்பாங்க. இந்த ஜனங்களை ரூல் பண்ணக்கூடிய அதிகாரத்துக்கு வரப்போறாங்க. அப்படின்னா இந்த அதிகாரத்துக்கு யாரெல்லாம் வரப்போறாங்க? இஸ்ரேல் ஜனங்க. இன்னும் சொல்லணும், யாரெல்லாம் சொல்லலாம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாருமே. யோவான் ஸ்நானகன், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போனா தாவீது, மோசே, அடுத்தது சாலமோன், அடுத்தது ஈசாக்கு, அடுத்தது ஆபிரகாம், அடுத்தது நோவா. அப்படின்னா ஒட்டுமொத்த
விசுவாச வீரர்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வராங்க பாத்தீங்களா? விசுவாச வீரர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே கிறிஸ்துக்கு முன்னாடி பிறந்ததுனால அவங்க எல்லாரும் இந்த பூமியில என்ன வர போறாங்க? ராஜாக்களா, பூமியில அரசாட்சி பண்ணக்கூடிய ஸ்தானத்துக்கு வர போறாங்க. அத பூமிக்குரிய அரசாட்சி, வானத்துக்குரிய அரசாட்சி யாருக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆயிருக்கு? கிறிஸ்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆயிருக்கு. கிறிஸ்துக்கு அப்புறம் வந்தவங்க தான் எதுக்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும். அப்படின்னா இவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த விசுவாசிகள் வீரர்கள் எல்லாருமே ஆக்சுவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க போக முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு போக முடியும். ஏன்னா இயேசுக்கு வந்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஆயிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. அதான் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40 ஃபுல்லா யாரை பத்தி பேசணும் பாத்தீங்கன்னா ஆபேல் இருந்து பேசிட்டு வருவார். வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 மற்றும் 40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். சோ விசுவாசனால இவங்க எல்லாம் நற்சாட்சி பெற்றாங்களா இல்லையா? நற்சாட்சி பெற்றாங்க. ஆனா என்ன பண்ணல? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போயிட்டாங்க. என்ன அடுத்த கேள்வி வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தினால மறிச்சாங்க, பட் கிறிஸ்துக்கு முன்னாடி மறிச்சிட்டாங்க, கிறிஸ்து வராதுக்கு முன்னாடி மறிச்சிட்டாங்க. ஆனா இவங்க எல்லாருமே உயிர் தெரிந்து வந்து பூமியில அரசாட்சி பண்ணக்கூடிய ஸ்தானத்துக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் எது நிறைவடைய வேண்டும்? எந்த ஆசீர்வாதம் கம்ப்ளீட் ஆகணும்? வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் நிறைவடைஞ்சாதான் யாரே வருவாங்க, யாருக்கே பிளஸிங்ஸ் வரும். இது வரைக்கும் மறிச்சாங்க பார்த்தீங்களா விசுவாச வீரர்கள், அவங்க எல்லாருமே உயிர்த்தந்தோம். யாருனாலதான்? யார் மறிச்சதுக்கு அப்புறம் தான்? யார் கிறிஸ்துவோட அரசாட்சி பண்ணும் போதுதான்? புறஜாதியா இருக்கிற நம்ம கிறிஸ்துவோட போய் அரசாட்சி பண்ணும் போதுதான் இந்த முன்னாடி மறிச்ச எல்லா விசுவாச வீரர்களும் உயிர் தெழுந்து வருவாங்க. அதான் வசனம் சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக சீரியஸான விஷயம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்ல போதுன்னா, அவர்கள் நம்மை அல்லாமல், அவர்கள்னா 11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட எல்லா விசுவாச வீரர்கள் எல்லாருமே பூரணர் ஆகணும்னா, அந்த பூமிக்குரிய அரசாட்சிக்குரிய அந்த ஆசீர்வாதத்துக்கு வரணும்னா நம்மை அல்லாமல் என்ன ஆக முடியாது அவங்க பூர்ணம். அப்படின்னு அர்த்தம், நம்ம வானத்துக்குரிய நட்சத்திரமா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் யாருக்கு அந்த ஆசீர்வாதமே கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படின்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதம்? மோசே, ஈசாக்கு, ஆபிரகாம், டேவிட், இவங்கெல்லாம் பூமியில் அரசாட்சி பண்ணக்கூடிய அதிகாரத்துக்கு வரணும்னா யார் நிறைவடையணும்? யார் பரலோகத்துக்கு போனோம்? நம்ம போனோம். நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு யாரெல்லாம் வரப்பானாங்களாமா? இப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்னு யாரை பார்த்து கத்துக்கிறோம்? ஆபிரகாமை பார்த்து கத்துக்கிறோம். நம்ம விசுவாசிச்சு, கிறிஸ்துவ விசுவாசிச்சு பரலோகத்தில் போனதுக்கு அப்புறம் தான் யாருக்கே உயிர் தேர்தல் வருது? அவங்க உயிர் வந்து பூமியில அரசாட்சி பண்ணக்கூடிய அதிகாரத்தை வரப்போறாங்க. இததான் சங்கீதத்துல தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் என்ன வைப்பேன்? பிரபுக்களாக வைப்பேன். பிரபுக்கள்னா ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல பண்ணுவேன் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இப்போ கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஆட்கள் ரெடியா இல்லையா? அந்த பூமிக்குரிய அரசாட்சிக்கான ஆட்கள் ரெடியா இல்லையா? ஆல்ரெடி ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் யார் ரெடியா ஆகல? எங்க உக்காண்டிருக்காங்க அவங்க எல்லாருமே? இங்க வந்து உக்காண்டிருக்கிறோம். வாரம் ஏன் வந்து உக்காண்டிருக்கிறோம்? எப்படி வானத்தின் நட்சத்திரமா மாறுறது, எப்படி கிறிஸ்துடைய அடிச்சுவலை பின்பற்றுறதுன்றதை என்ன பண்ணிருக்கிறோம்? வந்துடும். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த 2ஆம் உலகம் இப்ப எங்க வந்துருச்சு? எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணது, எங்க வந்து நின்றுடுச்சு? இங்க வந்து நின்றுச்சு. இப்ப எந்த உலகத்துல இருக்கிறோம்? நம்ம 2ஆம் உலகத்துல இருக்கிறோம். இந்த 2ஆம் உலகம் முடிவுக்கு வருமா வராதா? வரும். அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் முடியணும்? நம்ம முடியணும். நம்முடைய வாழ்க்கை முடியணும். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் எது முடிவுக்கு வரப்போகுது? இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகுது. வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற இந்த வானமும் பூமியும் என்ன பண்ண போகுது? இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது. அப்படி அழியணும்னா யார் கம்ப்ளீட் ஆகணும்? வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். கடற்கரை ஆல்ரெடி ரெடி. இப்ப யார் இன்னும் ரெடி ஆகல?
வானத்தின் நட்சத்திரம் ரெடி ஆகல அப்படின்னு ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துல 2 ஆசீர்வாதம், வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல். இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 சந்ததியை வச்சுதான் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவன ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் யாரை வச்சுதான் ஆசீர்வதிக்க போறாரு? வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். அப்படின்னா வானத்து நட்சத்திரம் யாரு, கடற்கரை மணல் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒருத்தரை படைச்சார் இல்லைங்களா? யார? ஆதாம. என்ன பர்பஸ்க்காக படைச்சாரு? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி. எந்த பர்பஸ்க்காக மனுஷனை படைச்சாரு பாத்தீங்கன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி எடுக்கணும். அப்படின்னா அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம படிச்சதனுடைய பர்பஸ் தேவ பக்தி உள்ள சந்ததி வேணும். அப்படி அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வேற யாரும் இல்ல, வானத்து நட்சத்திரம் பிளஸ் கடற்கரை மணல். இந்த 2 சந்ததியும் சேர்ந்துதான் எதுன்னு பாத்தீங்கன்னா தேவ பக்தி உள்ள சந்ததி. இந்த சந்ததி மூலமா தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஆதாமை படைச்ச பர்பஸ்ல ஒரு முக்கியமான நோக்கம் இப்ப யாருக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? அந்த தேவபக்தி உள்ள சந்ததி வருமான்னு பார்த்தீங்களா? அந்த தேவபக்தி உள்ள சந்ததி எல்லாம் அங்கெல்லாம் வராது. யார் தான் அது? அதுல யாருக்கு முதல் பகுதி? நமக்கு தான். இப்ப நம்ம அந்த வானத்தின் நட்சத்திரங்களா மாறிட்டோம்னா, கடற்கரை மணல் ரெடி, கரெக்டா இல்லைங்களா? வானத்தின் நட்சத்திரம் மாறிட்டோம்னா, 2ம் தேவபக்தி சந்ததி ரெடி ஆயிடுச்சுன்னா, இப்ப அவங்க 2 பேர் சேர்ந்து யார் ஆசீர்வதிக்க போறாங்க? பூமி ஆசீர்வதிக்க போறாங்க. பூமி ஆசீர்வதிக்கணும்னா யார் ராஜ்யம் வரணும்? நம்முடைய ஆண்டவரா இயேசு ராஜ்யம் வரணும். ராஜ்யம் வரணும்னா அவர் தான் ராஜா, ஆல்ரெடி ராஜா இருக்கிறார். இப்ப ராஜா கூட யார் சேரணும்? அதான் யாரு? நம்ம போய் ராஜாக்களா போய் சேர்ந்துட்டா யாருடைய ராஜ்யம் வந்துடும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜ்யம் வந்துடும். அப்படி ராஜ்யம், நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜ்யம் வந்துருச்சுன்னா நம்ம எங்க இருக்க மாட்டோம்? பூமியில். யார் கூட போய் சேர்ந்துருவோம்? ஆண்டவர் கூட போய் சேர்ந்துருவோம். நம்முடைய ஆண்டவர் கூட போய் சேர்ந்துட்டா, கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்துச்சுன்னா நம்ம கிறிஸ்துவோட கூட போயிருப்போம். கிறிஸ்துவோட கூட பரலோகத்தில் இருப்போம். பூமியில் யார் மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்க போறது? கடற்கரை இஸ்ரேல் ஜனங்கள், முற்பிதாக்கள் இருக்க போறாங்க. இவங்க சேர்ந்து இந்த பூமியை அரசாட்சி பண்ணுவாங்கல்ல. மேல கிறிஸ்துவும் நம்மளும், பூமியில முற்பிதாக்களும் சேர்ந்து இந்த உலக ஜனங்கள் அரசாட்சி பண்ணும்போது அந்த உலகம் எப்படி இருக்கும்? அதுதான் எப்படி இருக்குன்றத குறிச்சு 3ஆம் உலகம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த வாரம் பார்க்கலாம். ரொம்ப அருமையான நற்செய்தியான சத்தியம். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படும். அந்த ராஜ்யம் இந்த பூமியில வந்துச்சுன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்தா என்னென்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும், என்னென்ன சந்தோஷம் இருக்கும், இந்த உலக ஜனங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்கன்ற மாபெரும் நற்செய்தியை அடுத்த வாரம் கேட்க போறோம். இதை கேட்கக்கூடிய காதும் பார்க்கக்கூடிய கண்ணும் உண்மையிலே பாக்கியம் உள்ளது. இப்ப சந்தோஷம் வருதா? சந்தோஷம் வருதுன்னா அங்க சொன்ன அந்த புறஜாதி சொன்ன மாதிரி அடுத்த சண்டே எப்போ வரும்னு இப்ப யார் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? நம்ம வெயிட் பண்ணி, அடுத்த வாரம் தேவன் சித்தமா இருந்தா நம் அனைவரும் வந்து இந்த மாபெரும் சத்தியத்தை கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவருக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட தேவன் பார்த்தீங்கன்னா அவருடைய மாபெரும் திட்டங்கள், அதுக்கப்புறம் அவருடைய மாபெரும் சத்தியங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்மளுக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் கூட நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். தூதை நம்மளுக்கு அருமையாக பகிர்ந்து கொடுத்த நம்மளுடைய அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த செகண்ட் வேர்ல்ட் சப்ஜெக்டோடைய ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே சிஸ்டர்ஸ்ட இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 சேர்ந்து ஒரே ஜெராக்ஸா இருக்கும். சிஸ்டர்ஸ்ட இருக்கு. அது கூட நீங்க வாங்கி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். குடும்பத்துக்கு ஒன்றாக வாங்கி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீ ஸ்நாக்ஸுமே அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. அதுவுமே நீங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அதே மாதிரி அடுத்த வாரம் அதே சண்டே 6 மணிக்கு என்னன்னா 3ஆம் உலகம், பிரதர் சொன்ன மாதிரி 3ஆம் உலகம் பாடம் வந்து இங்க இருக்கும். மழை வந்து திடீர்னு பெய்யறதுனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா அது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 5:45 வந்துட்டீங்க அப்படின்னா நான் யாருமே அது கிளாஸ் கூட மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பேர் இன்னைக்குமே கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அடுத்த வாரமும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம ஜெபத்துடனே முடிக்கலாம். ஜெபம் செய்யும்படி நம்ம மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் அகஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளிலும் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு கிடைக்காத இந்த தருணத்தை கூட ஒரு சிறு மந்தையாய் சகோதர சகோதரிகளாய் எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய மாபெரும் சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். அவர்களும் வருகின்ற நாட்களிலே தொடர்ந்து இந்த சத்தியத்திலே உற்சாகத்தோடு கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த தூதை பகிர்ந்து கொடுத்த எங்கள் அன்பு சகோதரருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மீதி உள்ள நேரம் முழுவதும் உடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடைய பொறுப்பாதத்திலே வைக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.